Hello class 12, welcome back to Concept Capsule. நாங்கள் விக்கி அண்ணா. ஸோ இன்றைக்கி நம்ம கண்டினியூ பண்ண போகிறது என்னென்னா தர்பார் பேட்சோட ரிவிஷன் சீரீஸ். ஓகே, நான் எப்போவுமே சொல்கிற விஷயத்தை திருப்பி சொல்லிக்கிறேன். இந்த ரிவிஷன் சீரீஸ் வந்து பேட்ச் வாங்களுக்கு மட்டும் இல்லை, வாங்காதவங்களுக்கும் சேர்த்து தான். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம பேட்ச்மேட்ஸுக்கு இந்த ரிவிஷன் சீரீஸ் வந்து இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம என்ன படித்தோம், அதாவது லாஸ்ட் வீக் ஃபுல்லாக, அதாவது இன்றைக்கி என்ன நாளைக்கு 26th, ஸோ 25th வரைக்கும் படித்த எல்லாமே உங்களுக்கு ரிவிஷன் ஆகும். ஓகே, வீக்லி ரிவிஷன் ஆகும். ஸோ அது போக உங்களுக்கு வந்து ஒரு சீரீஸ் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். யூடியூப்பில் ப்ளேலிஸ்ட் போட்டு வச்சுருவேன். ஸோ உங்களுக்கு எப்போ வேணுமோ அந்த ரிவிஷன் வீடியோ பார்த்துக்கலாம். நீங்கள் லெக்சர்ஸை பார்த்து முடிச்சுட்டு நல்லா ப்ராப்ளம்ஸ், நான் கொடுக்குற டெய்லி ப்ராக்டிஸ் செட்டு, நான் கொடுக்குற ஹோம்ஒர்க் கொஷின் அண்ட் நான் கொடுக்குற கிளாஸில் கொடுக்குற ப்ராப்ளம்ஸு, கான்செப்ட்ஸ் எல்லாம் படித்து முடிச்சுட்டு உங்களுக்கு அதையும் தாண்டி ரிவிஷன் தேவைப்படுச்சா நீங்கள் அப்பப்போ பார்க்கணுன்றதுக்காகவே நான் யூடியூப்பில் தனியாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ யூடியூப், அதாவது பேட்ச் வாங்காமல் இருக்கவங்க அவங்களுக்கும் சேர்த்து இந்த வீடியோ யூஸ் ஆகும். எப்படின்னாக்கா அவங்களும் வந்து யூடியூப்பில் ஆப்வியஸாக நான் ஃப்ரீ லெக்சர்ஸ் கொடுத்து வச்சுருக்கேன். கரெக்டாக 12th என்சிஆர்டி லெவலில் என்ன தேவையோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லெக்சர்ஸ் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்து படிச்சுட்டு உங்களுக்கு ஒரு வேளை ரிவிஷன் தேவைப்படுது அப்படின்னா ஒரு 2-3 வீடியோவில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு சாப்டர் முடிகிற மாதிரி இந்த ரிவிஷன் இருக்கும். சரியா? ஸோ கண்டிப்பாக பாருங்கள். இன்றைக்கி ரிவிஷனில் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சிருவோம். அண்ட் இந்த சைடில் கெமிஸ்ட்ரியில் பார்த்தோம்னாக்கா சாலிட் ஸ்டேட் ஃபுல் சாப்டரும் முடிச்சிருவோம். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பாதி சாப்டர் முடிச்சு, இப்போ இந்த வீடியோவில் இன்னொரு பாதி சாப்டர் முடிச்சிடும். அண்ட் ஃபிசிக்ஸ்லேயும் 2 சாப்டர் முடிச்சிட்டோம். மேக்ஸில் பார்த்தோம்னா மேட்ரிக்ஸ் ஃபுல்லாக முடிச்சிடும். ஆல்ரெடி மேக்ஸை ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் முடிச்சிடும். அண்ட் மேட்ரிக்ஸ் இன்றைக்கி முடிஞ்சிடும். அது போக இன்வெர்ஸ் ட்ரிக்னோமெட்ரியோட ஃபஸ்ட்டு 2 எக்ஸசைஸ், அதாவது எக்ஸசைஸ் கொஸ்டினுக்கு தேவையான ரிவிஷனை முடிச்சிருவோம் நம்ம. சரியா? ஸோ ஆக மொத்தம் இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு மேட்ரிக்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும், இன்வெர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் கம்ப்ளீட் ஆகிடும், அண்ட் கெமிஸ்ட்ரியில் வந்து சொல்யூஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும். அண்ட் அது போக உங்களுக்கு வந்து ஹாலோல்கேன்ஸ் அண்ட் ஹாலோரீன்ஸில் தேவையான விஷயங்கள், நோமென்க்ளேச்சர், அதெல்லாம் இன்றைக்கி ரிவிஷன்லேயே முடிச்சிருவோம். ஃபிசிக்ஸில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை கம்ப்ளீட் பண்ணி வச்சுருவோம். அவ்வளோதான். ஓகே, ஸோ இவ்வளவும் இந்த வீடியோவில் கிடைக்க போகுது, ரிவிஷன் வீடியோவில். சரியா? ஸோ பேட்ச் வாங்கினதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும்னு நினைக்காதீங்க. இது வந்து ஜஸ்ட் ரிவிஷன் வீடியோ. அண்ட் இதில் நம்ம பேட்சோட நோட்ஸும் உங்களுக்கு இருக்கும். சரியா? உங்களுக்கு தேவையான நோட்ஸை நீங்கள் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்புறம் கூட படிச்சுக்க முடியும். சரியா? இல்லாட்டி உங்களுக்கு பேட்ச் சேரணும்னு ஆசை இருந்துச்சா நடுவில் பேட்ச் டீட்டெயில்ஸ் சொல்லுவேன். அப்போ நீங்கள் பேட்சோட என்ரோல்மெண்ட்டை வந்து எப்படின்ற ப்ராசஸ் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, நவ் லெட்ஸ் பிகின் த வீடியோ. ஸோ மேக்ஸ் வந்து ஆரம்பிப்போம். ஏன்னா யூஸ்வலாக மேக்ஸ் ஸ்கிப் ஆகிடுது, லைட்டாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குது. நீ மேக்ஸ் வந்து ஆரம்பிப்போம். மேக்ஸில் நம்ம வந்து ஆப்ரேஷன்ஸ் வரைக்கும் பார்த்தோம். ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் பார்த்தோம். ஸோ ஜென்ரலாக இப்போ கொஷின்ஸாக டீட்டெயிலாக பார்க்க வேணாம். ஜஸ்ட் என்ன தேவையான கான்செப்ட்ஸோ ரிவிஷன் தானே இது. ஸோ தேவையான ரிவிஷன்ஸ் பார்ப்போம். சரியா? ஸோ அதுக்கப்புறமா இப்போ டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸை கண்டினியூ பண்ணுவோம். ஆல்ரெடி நிறைய டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் பார்த்துருந்தோம். ரோ மேட்ரிக்ஸ், காலம் மேட்ரிக்ஸ்னால் என்ன, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னால் என்ன, டிரான்ஸ்போஸ்னால் என்னது, எல்லா டைப்ஸும் பார்த்தோம். கரெக்டாக? இப்போ டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸை கண்டினியூ பண்ணுவோம். சரியா? ஸோ அடுத்த டைப் பார்த்தா ஐடெம்போட்டன்ட் மேட்ரிக்ஸ். ஐடெம்போட்டன்ட் மேட்ரிக்ஸ்னால் இதோட பேர்லேயே நமக்கு கிளியராக தெரியுது, ஐடென்டிட்டி மாதிரி இருக்குது. கரெக்டாக? அதாவது ஒரே மாதிரி இருக்கும், ஐடென்டிஃபைடு அந்த மாதிரி இருக்கும்ல. சரியா? ஸோ சம்வேர் ஐடென்டிட்டி மாதிரி ஒரு மீனிங் கிடைக்குது. சரியா? ஸோ இந்த மேட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, இப்போ நான் ஏ மேட்ரிக்ஸும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். அப்படி பண்ணியும் எனக்கு திரும்பவும் ஏ மேட்ரிக்ஸு கிடைக்குது அப்படின்னாக்கா அந்த மேட்ரிக்ஸ் எல்லாம் நான் என்ன சொல்லிக்கலாம், ஐடெம்போட்டன்ட் மேட்ரிக்ஸ் சொல்லிக்கலாம். 2 மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணி திரும்பவும் எனக்கு அதே மேட்ரிக்ஸ் கிடைக்குது. ஓகே, 2 மேட்ரிக்ஸை ஏ ஸ்கொயர் பண்ணுறேன், அதே மேட்ரிக்ஸை திரும்பவும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன், ஏ ஸ்கொயர் பண்ணுறேன், திரும்பவும் எனக்கு ஏவே கிடைக்குது. ஓகே, திரும்பவும் நான் என்ன பண்ணுறேன், ஏ ஸ்கொயர் வந்துச்சுல்ல, ஏ ஸ்கொயரை திருப்பி இன்னொரு ஏ கூட மல்டிப்ளை பண்ணுறேன், ஏ க்யூப். அதான் ஏ இன்ட்டு ஏ பண்ணால் என்ன வரும், ஏ க்யூப். ஏ ஸ்கொயர் பண்ணாக்கா என்ன கிடச்சிச்சு, ஏ ஸ்கொயர் பண்ணாக்கா எனக்கு ஏ தான் கிடச்சிச்சு. அப்போ ஆப்வியஸாக ஏ ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஏ கூட இந்த ஏ பண்ணால் திரும்ப ஏ ஸ்கொயர் தான் கிடைக்கும். கரெக்டாக? திரும்ப எனக்கு என்ன கிடைக்கும், ஏ தான் கிடைக்கும். அப்போ நான் எவ்வளோ வாட்டி பண்ணாலும் சரி, ஓகே, ஒருவேளை நான் 2 மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணி எனக்கு ஏ வருது அப்படின்னாக்கா அதை நான் எவ்வளோ வாட்டி பண்ணாலும் சரி எனக்கு ஏ தான் கிடைக்கும். ஏ க்யூப் பண்ணாலும் சரி, ஏ பவர் 4 பண்ணாலும் சரி, ஏ பவர் 5 பண்ணாலும் சரி, ஏ பவர் n பண்ணாலும் சரி, எனக்கு எப்படி பண்ணாலும் எனக்கு ஏ தான் கிடைக்க போகுது. சரியா? ஸோ அந்த மாதிரி மேட்ரிக்ஸை தான் நம்ம ஐடெம்போட்டன்ட் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். சரியா? ஐடெம்போட்டன்ட் மேட்ரிக்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ வாட்டி பவர் பண்ணுறீங்க, ஸ்கொயராக, க்யூபா, இல்லை 4ஆ 5ஆ, அதை பொறுத்து அதுக்கு வந்து என்ன கொடுப்போம், நம்ம ரேங்க் கொடுப்போம். சரியா? அப்போ ஐடெம்போட்டன்ட் ரேங்க் மேட்ரிக்ஸ் ஆஃப் ரேங்க் 5 அப்படின்னு சொன்னாங்கன்னு அர்த்தம் ஏ பவர் 5 சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம். கிளியர்? ஸோ ஐடெம்போட்டன்ட் மேட்ரிக்ஸ்னால் ரொம்ப சிம்பிள். ஏ ஸ்கொயர் பண்ணி பாருங்கள், அதே மேட்ரிக்ஸ் வந்துச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸ் வந்து ஐடெம்போட்டன்ட் மேட்ரிக்ஸ். புரிஞ்சா? ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். அடுத்து பார்த்தோம்னா இதே மாதிரி இன்னொரு மேட்ரிக்ஸ் நில் போட்டன்ட் பேர்லேயே இருக்குப்பாங்க. நில் போட்டன்ட் அப்படின்னா 0.
அதாவது இதுக்கு முன்னாடி கேஸ் என்னாச்சு, நமக்கு ஏ இன்ட்டு ஏ பண்ணால் ஏ மேட்ரிக்ஸே கிடச்சிச்சு கரெக்டாக. ஆனால் நில் போட்டன் மேட்ரிக்ஸ் என்ன ஆகும்னாக்கா நமக்கு ஏ இன்ட்டு ஏ பண்ணாக்கா 0 கிடைக்கணும். ஓகே, சில கேஸ் என்ன ஆகும் தெரியுமா, சில கேஸ் என்ன ஆகுனா 0 கிடைக்கும். அதாவது 0னா எப்படி 0 0 0 மேட்ரிக்ஸ் மாதிரி இருக்கும், 0 எல்லாமே 0வாக இருக்கும், நல் மேட்ரிக்ஸ். ஓகே, நல் மேட்ரிக்ஸ் கிடைக்கும் சரியா. சில கேஸ் என்ன ஆகும் தெரியுமா, சில கேஸை வந்து என்ன ஆகும்னாக்கா 2 மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணி கூட நமக்கு 0 கிடைக்காது. அப்போ என்ன பண்ணணும்னா 3 மேட்ரிக்ஸ் பண்ணணும், ஏ கியூப் பண்ணி பார்க்கணும் 0 வருதான்னு பார்க்கணும். 0 ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை, 0 ஆகலைன்னா திரும்ப A⁴ பண்ணி பார்க்கணும். ஆக மொத்தம் 0 வர வரைக்கும் நம்ம விடக்கூடாது, மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும் சரியா. அப்படி மல்டிப்ளை பண்ணி எந்த பவரில் 0 வருதோ அது செகண்ட் பவர்லேயே 0 வரவும் சான்ஸ் இருக்குது, தேர்ட் பவர்லேயே வர சான்ஸ் இருக்குது, ஃபோர்த் பவர்லேயே வர சான்ஸ் இருக்குது. உங்கள் சிலபஸை மேக்ஸிமம் 3 பவர் வரைக்கும் தான் போகும், அதை தாண்டி போகாது. ஓகே, அப்போ அதோட பவரை தான் என்ன சொல்லுவோம்னாக்கா நம்ம இந்த மேட்ரிக்ஸ்க்கு ஆர்டர் சொல்லுவோம், புரியுதா. ஸோ ஆர்டர் என்னென்னா M. ஓகே, நில் போட்டன் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் Mனா என்ன அர்த்தம்னா அப்போ அந்த மேட்ரிக்ஸை நான் M டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு 0 ஆகும், அதான் அர்த்தம் சரியா. ஸோ ஐடம் போட்டனுக்கும் நில் போட்டனுக்கும் என்ன வித்தியாசம், ஐடம் போட்டன் மேட்ரிக்ஸ் என்ன அர்த்தம், 2 மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணால் சேம் மேட்ரிக்ஸ் கிடச்சிச்சு. ஆனால் நில் போட்டன்ட் என்ன ஆகிடுச்சுன்னா 2 மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணால் 0 கிடைக்கும். அது மேபி 2 மேட்ரிக்ஸ் பண்ணாலும் 0 கிடைக்க சான்ஸ் இருக்குது, இல்லாட்டி 0 கிடைக்கிற வரைக்கும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே போகணும். எந்த பாயிண்ட்டாக நமக்கு எல்லாமே 0 ஆகுதோ அந்த பாயிண்ட் தான் அதோட ஆர்டராக மாறிடும் சரியா. ஓகே, கிளியர். ஸோ ஐடம் போட்டன் மேட்ரிக்ஸ் புரிஞ்சிருக்கும், நில் போட்டன் புரிஞ்சிருக்கும். அடுத்து பீரியாடிக் மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ இது லைட்டாக கொஞ்சம் அவுட் ஆஃப் டாபிக், ஜேஇ அட்வான்ஸ் லெவலுக்கு இது வந்து பெரிய டாபிக் தான். இருந்தாலும் எதையுமே நான் விட்டு வைக்கக்கூடாதுன்றதுனால நடத்திருக்கேன். ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வந்து ஒரு பீரியடில் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். A⁴k+1 = A அந்த ஃபார்மேட்டில், அதாவது A² பண்ணாக்கா எனக்கு ஒன்றும் ஆகாது, வராது. ஆனால் A² கூட +1 பண்ணால் வரும், A² கூட +1 பண்ணால் எனக்கு ரிப்பீட் ஆகும். அதே மாதிரி A⁴ கூட +1 பண்ணால் எனக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பீரியடில் ரிப்பீட் ஆகிறது தான் பீரியாடிக் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். ஓகே, ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க வேணாம், இது அட்வான்ஸ் ஜேஇ அட்வான்ஸுக்கே ரொம்ப அட்வான்ஸான ஒரு கான்செப்ட். ஸோ அந்த அளவுக்கு டீட்டெயிலாக இது போக வேணாம் சரியா. ஓகே, இப்போ நம்ம அடுத்து இன்வால்யூட்ரி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஐடம் போட்டன் பார்த்தாச்சு, நில் போட்டன் பார்த்தாச்சு, இன்வால்யூட்ரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்வால்யூட்ரினா ஒன்றும் இல்லை, இன்வர்ஸ் மாதிரி வருதா பாருங்கள், இன்வர்ஸ். ஓகே, இன்வர்ஸ். ஸோ நியர்லி என்ன சொல்ல வராங்கன்னா A² பண்ணால் A வந்தால் அது என்ன சொல்லுவோம், ஐடம் போட்டன் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். A² பண்ணி இல்லை A³ A⁴ ஏதோ ஒன்று பண்ணி 0 வந்துச்சுன்னா அதை நில் போட்டன் சொல்லுவோம். ஓகே, ஒருவேளை நான் A² பண்ணி எனக்கு என்ன ஆகிடுச்சுன்னா, இந்த வாட்டி A² பண்ணி எனக்கு என்ன ஆகிடுச்சுன்னா I கிடச்சிருச்சு, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடச்சி, அப்போ அந்த மேட்ரிக்ஸை இன்வால்யூட்ரி மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். A² பண்ணி நமக்கு I கிடச்சிச்சுனாக்கா அந்த மேட்ரிக்ஸை இன்வால்யூட்ரி மேட்ரிக்ஸ் சொல்லுவோம் சரியா. அவ்வளோதாங்க, சிம்பிள். அதுக்கப்புறமா ஜஸ்ட் அதை பேஸ் பண்ணி நம்ம 2-3 எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னாக்கா A² பண்ணி பார்த்தோம்னாக்கா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடைக்குது, சேம் மேட்ரிக்ஸ் ரிப்பீட் ஆகுது. அப்போ இது என்னது, ஐடம் போட்டன் மேட்ரிக்ஸ். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா A² பண்ணி பார்க்கணும், A² பண்ணி பார்த்தாக்கா எனக்கு வந்து இன்வால்யூட்ரி மேட்ரிக்ஸ் கிடைக்குது சரியா. அப்போ இது வந்து இன்வால்யூட்ரிக்கான எக்ஸாம்பிள். அடுத்து இந்த நில் போட்டனுக்கு பார்த்தோம், நில் போட்டனுக்கு பார்த்தா A² பண்ணி பார்த்தா இப்படி வருது. அப்புறம் திருப்பி A³ பண்ணி பார்க்கணும், A³ பண்ணி பார்க்கும்போது எல்லாமே 0 ஆகிடும் சரியா. இது வந்து நில் போட்டனுக்கான எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ அடுத்து டிரான்ஸ்போஸ். ஓகே, டிரான்ஸ்போஸ் நம்ம இன்றைக்கி தான் பார்க்குறோமா, அன்றைக்கி பார்த்தோன்னு நினச்சேன். ஓகே, ஸோ இன்றைக்கி தான் டிரான்ஸ்போஸ் என்னென்னு பார்க்குறோம். டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ்னால் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க வேணாம், டெஃபினிஷன்லாம் வேணும்னா படிச்சுக்கோங்க, இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. டிரான்ஸ்போஸ்னால் ஒன்றும் இல்லைடா, ஒரு மேட்ரிக்ஸ் இப்படி இருக்குனாக்கா 1 2 3 4 5 6 7 8 9 இப்படி இருக்குனாக்கா இந்த மேட்ரிக்ஸை ஜஸ்ட்டு ரோவெல்லாம் அடுத்த மேட்ரிக்ஸை காலமாக போட்டுடணும். 1 2 3 இங்கே ரோவாக இருக்கா, 1 2 3 காலமாக போட்டுடணும். 4 5 6 ரோவாக இருக்கா, 4 5 6 காலமாக போட்டுடணும். 7 8 9 ரோவாக இருக்கா, 7 8 9 காலமாக போட்டுடணும். ஸோ இது வந்திருக்க மேட்ரிக்ஸ் தான் டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. சிம்பிளாக ரோவை காலமாக வச்சு எழுதிடணும், முடிஞ்சு போச்சு. காலமாக ரோவாக வச்சு எழுதிடணும், அவ்வளோதான் டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ அதுதான் இங்கே சும்மா கதை எழுதி வச்சுருக்கேன், இதை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ எக்ஸாம்பிள் டேரெக்டாக பார்ப்போம், ரொம்ப கதையாக படித்தா வேலைக்கு ஆகுது பாருங்கள். இப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தாண்டாகும் 2 3 5 அப்படியே ரோ என்ன ஆகிடுச்சு, காலமாக மாறிடுச்சு. 4 7 8 அப்படியே ரோ என்ன ஆகிடுச்சு, காலமாக மாறிடுச்சு. புரியுதா. அடுத்து இங்கே பாங்க 2 3 என்னமாயிடுச்சு, காலமாக மாறிடுச்சு. 4 5 ரோவாக இருக்கிறது காலமாக மாறிடுச்சு. ஜஸ்ட் ரோவாக இருக்கிறது எல்லாமே என்ன ஆகிடும், காலமாக மாறிடும். அந்த மாதிரி மேட்ரிக்ஸை தான் டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிரான்ஸ்போஸுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் தான் இம்பார்ட்டன்ட். அதுலேயுமே இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டிஸ் தான்.
ஏ ப்ளஸ் பி இல்லை ஏ மைனஸ் பி ஹோல் டிரான்ஸ்போஸ் இருந்தாக்கா ஏ டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் பி டிரான்ஸ்போஸ்னு போட்டுக்கலாம். ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் இருந்தாக்கா ஏபி, அதாவது பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ்னு போடலாம். இந்த வேல்யூ இம்பார்ட்டன்ட். இங்கே ஏபி இருக்குது, இந்த இடத்துல பிஏ இருக்குது. சரியா, நான் என்ன சொன்னேன், ஏபி நாட் நெசசரி தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு பிஏ. நார்மல் மல்டிப்ளிகேஷன் மாதிரி இல்லை, மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில். ஸோ வேல்யூஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆக சான்ஸ் இருக்குது. கரெக்டாக அந்த மாதிரி இந்த பிஏன்றதுக்கு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. சும்மா ஒன்றும் நம்ம பிஏன்னு எழுதலை, ஆக்சுவலாக பிஏ தான் பண்ணணும், அப்போ தான் கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி இது பார்த்தா ஏ டிரான்ஸ்போஸ் ஓ டிரான்ஸ்போஸ் பண்ணால் ஏ டிரான்ஸ்போஸே கிடச்சிரும். அண்ட் இதை பற்றி சொல்லணுன்ட்டு அவசியம் இல்லை, பார்த்தாலே தெரியுது. ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் நார்மலாக பண்ணிட்டு பண்ணாலும் சரி, டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டு பண்ணாலும் சரி வரும். ஓகே, அதே மாதிரி ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் பவர் என் பண்ணாலும் ஒன்று தான், ஏ பவர் என் பண்ணிவிட்டு ஹோல் டிரான்ஸ்போஸ் பண்ணாலும் ஒன்று தான். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான் தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டிஸ். இது இம்பார்ட்டன்ட். சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக், நிறைய பேருக்கு இது புரியாது. ஓகே, ஸோ நல்ல கவனிங்க. சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக்னா என்ன? இப்போ ஒரு வேளை ஏ டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஏ டிரான்ஸ்போஸ் பண்ணிவிட்டேன், ஒரு மேட்ரிக்ஸ் சி இருக்குது, அதை டிரான்ஸ்போஸ் எடுத்துட்டேன். டிரான்ஸ்போஸ் எடுத்ததுக்கப்புறமா எனக்கு அதே மேட்ரிக்ஸ் தான் கிடைக்குது. அப்போ அந்த மேட்ரிக்ஸ் என்ன சொன்னால் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் சொல்லுவேன். ஓகே, திருப்பி சொல்கிறேன். நான் ஏ டிரான்ஸ்போஸ் பண்ணுறேன், ஏ மேட்ரிக்ஸ் இருக்குது, ஏ மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டேன். நான் டிரான்ஸ்போஸ் பண்ணதுக்கப்புறமும் எனக்கு திரும்ப ஏ மேட்ரிக்ஸே கிடச்சிச்சா அதை வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். சரியா, சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் இருக்கிறதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. என்ன கண்டிஷன்ஸ் நான் இங்கே சொல்கிறேன் பாருங்கள். டீட்டெயிலாக சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்கணும்னு நினச்சிக்கோங்களேன். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்கணும்னா ஒன்றும் இல்லை, உங்களோட இந்த மாதிரி கரஸ்பாண்டிங் எலிமெண்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் A21 எலிமெண்ட் இருக்கும்ல, A21 என்ன அர்த்தம்? செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலிமெண்ட், ரோ காலம் தான். ஓகே, ரோ காலம் ஆர்சி ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்லியிருக்கேன். ரோ ஃபஸ்ட்டு இருக்கிறது ரோ சொல்லும், செகண்ட் இருக்கிறது காலம் சொல்லும். கரெக்டாக, ரோ காலம் A21 வில் பி சிமிலர் டு A12. ஓகே, அதாவது இந்த இடத்துல பார்த்தோம்னாக்கா இந்த எலிமெண்ட் என்னது, வெயிட் அ மினிட், ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இந்த எலிமெண்ட் என்ன சொல்லுவோம், நம்ம இதை 1 2ன்னு சொல்லுவோம். இது என்ன சொல்லுவோம், 2 1ன்னு சொல்லுவோம். பார்த்தா ரெண்டும் கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்டாக A12 இஸ் ஈக்குவல்ஸ் டு A21. கிளியர். அதே மாதிரி 3/3 மேட்ரிக்ஸ் எடுத்தாக்கா பாருங்கள், A12 இஸ் ஈக்குவல்ஸ் டு A21, A13 இஸ் ஈக்குவல்ஸ் டு A31, A23 இஸ் ஈக்குவல்ஸ் டு A32. அதே மாதிரி பார்த்தோம்னா கரஸ்பாண்டிங் இருக்க எலிமெண்ட்ஸாக பாருங்கள், டயக்னலில் தவிர்த்து மீதி இருக்கிறது கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் சேமாக இருக்கணும், சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்கணும்னாக்கா. ஓகே, இதான் கண்டிஷன் ஃபார் சிமெட்ரிக். ஓகே, மேபி இது யூஸ் ஆகும், டெரிவேஷன்ஸ் ஏதாச்சும் போடுறப்ப யூஸ் ஆகும், சம்ஸ் போடுறப்ப யூஸ் ஆகும். புரியுதா? கிளியர். ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட் எத்தனை பாசிபிள், அதாவது இதெல்லாம் சிமிலராக இருக்குன்னு தெரிஞ்சிச்சுல, இதெல்லாம் சிமிலராக இருக்குன்னு தெரிஞ்சு, அப்போ எத்தனை எலிமெண்ட் வந்து இல்லை டிஸ்டிங்க்டாக இருக்க சான்ஸ்னாக்கா இந்த ஃபார்முலாவில் போட்டு கண்டுபிடிச்சிடலாம். அதோட ஆர்டர் என்ன எல்லாமே இந்த ஃபார்முலாவில் போட்டு கண்டுபிடிச்சிடலாம். கிளியர். அடுத்த ஸ்கியூ சிமெட்ரிக்னா என்னன்னாக்கா, ஸ்கியூ சிமெட்ரிக் பாருங்கள், ஏ டிரான்ஸ்போஸ் பண்ணி எனக்கு ஏ கிடைக்கல, ஆனால் மைனஸ் ஏ கிடச்சிருச்சு. அப்போ அதை வந்து என்ன சொல்வேன்னா நான் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் சொல்வேன். ஏ டிரான்ஸ்போஸ் கிடச்சி வெறும் ஏ கிடச்சா சிமெட்ரிக்கு, ஏ டிரான்ஸ்போஸ் பண்ணி மைனஸ் ஏ கிடச்சாக்கா ஸ்கியூ சிமெட்ரிக். ஓகே, ஸ்கியூ சிமெட்ரிக்கில் பார்த்தோம்னா அதே கண்டிஷன் தான். இது எதுவும் ஈக்குவலாக இருக்கணும், நான் நெகட்டிவாக இருக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. இது எதுவும் ஈக்குவலாக இருக்கணும், நான் நெகட்டிவாக இருக்கணும். இது எதுவும் ஈக்குவலாக இருக்கணும், ஆனால் நெகட்டிவாக இருக்கணும். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னாக்கா, ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸில் டயக்னல் எலிமெண்ட் வந்து 0வாக இருக்கணும். ஓகே, எல்லாமே 0வாக இருக்கணும்ன்ட்டு அவசியம் இல்லை, அட்லீஸ்ட் 1 or 2 எலிமெண்ட் ஆச்சு 0வாக இருக்கணும். ஓகே, அதுதான் வந்து ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். புரியுதா? ஸோ இதான் வந்து கண்டிஷன்ஸ் ஃபார் சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக். ஓகே, அதுக்கப்புறம் அதுக்கு ப்ராப்பர்ட்டிஸும் எழுதி போட்டால் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகே, அடுத்து பார்த்தோம்னாக்கா நம்ம சிமெட்ரிக் ஸ்கியூ சிமெட்ரிக்கை பேஸ் பண்ணி கொஞ்சம் சம்ஸ்லாம் சால்வ் பண்ணி பார்த்தோம். ஓகே, ப்ராக்டிஸ் செட்டும் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னால் இல்லை, ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இஸ் செட் டு பி ஆர்த்தோகனல் இஃப் A into A transpose equals to I. ஓகே, A இன்ட்டு அதோட டிரான்ஸ்போஸ் பண்ணி எனக்கு ஒரு வேளை ஐ கிடச்சிச்சின்னா அதை வந்து ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அதுக்கு ஸ்பெஷலாக ஒரு 2 மேட்ரிக்ஸ் கொடுத்தேன். ஃப்யூச்சரில் எப்போல்லாம் உங்களுக்கு வந்து காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா வருதோ இதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி ஏதாச்சும் வந்துச்சுனாக்கா 1 0 0 1 இல்லை காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா இந்த பேட்டர்னில் வந்துச்சுன்னா அது ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னு அர்த்தம். அதாவது A இன்ட்டு A டிரான்ஸ்போஸ் பண்ணாக்கா நமக்கு ஐ கிடச்சிரும். ஓகே, ஸோ இந்த கொஷனை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு சம்ஸ் நிறைய சால்வ் பண்ணேன். ஓகே, ஸோ இந்த சம்ஸ் எல்லாம் வேணால் நீங்கள் சும்மா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, புரியுதா பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். இல்லாட்டி வந்து நம்ம பேட்சில் சேர்ந்திங்கன்னா இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுவோம். ஓகே, ஸோ அடுத்து எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸ்னால் ஒன்றும் இல்லை. எதுக்கு ஜென்ரலாக எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன் பண்ணுவோம் தெரியுமா? எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன் உங்கள் சிலபஸில் கிடையாது, NCERT சிலபஸில் கிடையாது, இருந்தாலும் நான் சும்மா எடுத்து வச்சுருந்தேன். ஓகே, எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன் இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும்தான் பண்ணுவோம்.
ஓகே. ஸோ இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் பண்ணுறதுக்கு இதில் வந்து ரோவோ மாற்றிக்கலாம், காலமையும் மாற்றிக்கலாம், இல்லை ரோவில் வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது ஆக்சுவலாக எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் வந்து நம்ம ஸ்டெப்ஸாக பார்க்குறதோட சம்ஸாக பார்த்தா தான் புரியும் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம வீடியோஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன் உங்கள் சிலபஸில் இல்லை, ஸோ ரிவிஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன் வந்து டிட்டர்மினன்ட், இது ஆக்சுவலாக ஜேஇ லெவலுக்கு எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன் எந்த யூஸுமே கிடையாது. ஓகே. ஜேஇ மெயின்ஸ், ஜேஇ அட்வான்ஸுக்கெலாம் நம்ம வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் அ மேட்ரிக்ஸ், அதாவது டிட்டர்மினன்ட் படித்ததுக்கப்புறமா இன்வர்ஸ் கண்டுபிடிப்போம், அதுதான் யூஸ் ஆகும். எந்த லெவல்லையுமே ஜேஇ மெயின்ஸ்க்கும் சரி அட்வான்ஸ்க்கும் சரி எலிமெண்ட்ரி யூஸ் ஆகாது. அண்ட் இந்த வருஷம் என்சிஆர்டியும் வந்து எலிமெண்ட்ரி வந்து உங்கள் சிலபஸில் கிடையாது. ஸோ இதை பற்றி நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாக்கா இந்த நோட்ஸை சும்மா ஒரு வாட்டி பாருங்கள், புரிஞ்சிடும். ஓகே. நான் இந்த நோட்ஸை வந்து திருப்பிக்கிட்டே போகிறேன், நீங்கள் பாருங்கள். சரியா? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் தெரியும். ஓகே. நம்ம பாருங்கள், இன்னும் எவ்வளோ பேஜ் வந்து இன்னும் பாக்கி இருக்குது பாருங்கள், 100 பேஜஸ் இருக்குது. ஓகே. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம். ஓகே. இல்லைன்னா ரொம்ப நேரம் ஆகிடும். ஓகே. சும்மா ஒரு வாட்டி பாருங்கள், புரிஞ்சிடும். ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மேட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்தேன், ஹெர்மிஷியன் அண்ட் ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் அப்படின்ட்டு. ஹெர்மிஷியன் அப்படின்னா அது ஒரு வேளை காம்ப்ளெக்ஸ் நம்பர் இன்வால்வ் ஆகுது அப்படின்னாக்கா இந்த மேட்ரிக்ஸ் யூஸ் ஆகும். சரியா? இதுனாக்கா என்னது, காம்ப்ளெக்ஸ் நம்பரும் சேர்ந்த விஷயம், ஏஎக்ஸ் ப்ளஸ் ஐஒய், அதுதான் வந்து உங்களுக்கு நான் பார்ன்னு கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ ஒரு வேளை இந்த மாதிரி எனக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இன்வால்வ் ஆகிற ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குதுன்னு வச்சுப்போமே, அதை நான் ஒரு வேளை டிரான்ஸ்போஸ் எடுத்தேன்னா எனக்கு திரும்பவும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இன்வால்வ் ஆகிற மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கிடச்சிச்சின்னா அது வந்து ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் சொன்னோம். இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து லெக்சர்ஸ் சொல்லியிருக்கோம். ஓகே. சும்மா என்னது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அது போதும். ஸ்கியூ ஹெர்மிஷியன்னா அப்படியே ஆப்போசிட், நெகட்டிவாக வரணும். ஓகே. அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்க மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் எடுத்ததுக்கப்புறம் -a வந்துச்சுனாக்கா அது ஸ்கியூ ஹெர்மிஷியன். ஓகே. சிமெட்ரிக், ஸ்கியூ சிமெட்ரிக் மாதிரியே தான் இதுவும் வரும். சரியா? ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க தேவையில்ல. அடுத்து பார்த்தோம்னா இது இன்னொரு மேட்ரிக்ஸ் சொன்னேன். ஓகே. அதான் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் மாதிரி யூனிட்டரி மேட்ரிக்ஸ், அதாவது ஏ இன்ட்டு நம்மளோட ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் பண்ணோம்னாக்கா அந்த ஆப்ரேஷன் தான் சொல்லுவோம். டிரான்ஸ்போஸ், காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கிறத டிரான்ஸ்போஸ் எடுக்கிற ஆப்ரேஷனை தான் வந்து ஏ நாட்டுன்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இதை வந்து யூனிட்டரி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கூட போட்டோம் நம்ம. ஓகே. இந்த கொஸ்டின்லாம் வந்து கிளாஸை டீட்டெயிலாக பேசிட்டோம் நம்ம. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்க வேணாம், நம்ம ரிவிஷன் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருப்போம். சம்ஸ் தான் நிறைய போட்டோம் நம்ம. ஓகே. ஐ திங்க் மேட்ரிக்ஸ் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இன்வெர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் இப்போ. ஓகே. இன்வெர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன். சரியா? இது சும்மா இன்ட்ரடக்ஷன் அண்ட் என்சிஆர்டி தேவையான ரிவிஷன் மட்டும்தான் பண்ண போகிறோம். இன்வெர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் வந்து பீரியாடிக் ஃபங்க்ஷன், கரெக்டாக இல்லையா? ஏன்னா இந்த மாதிரி அதோட கிராஃப் வந்து போய்கிட்டே இருக்கும் அண்ட் இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஒரு வேல்யூஸ், அதாவது -1 1 இதுக்கு ரேஞ்ச் இருக்குனாக்கா வேல்யூஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். -1 -1 வந்து நிறைய எக்ஸ் வேல்யூக்கு சேம் வேல்யூ ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், பீரியாடிக் ஃபங்க்ஷன். ஓகே. ஆனால் நம்ம என்ன படித்தோம் ரிலேஷன் ஃபங்க்ஷன் டாப்பிக்கில், ஒரு ஃபங்க்ஷன் இன்வர்ஸாக இருக்கணும்னாக்கா அது கண்டிப்பாக பைஜெக்டிவாக இருக்கணும்னு பார்த்தோம். கரெக்டாக? பைஜெக்டிவ்னா என்ன? பைஜெக்டிவ்னா அது 1 to 1 இருக்கணும், on to இருக்கணும். கரெக்டாக? அதான் பைஜெக்டிவ். 1 to 1 on to எப்படி கண்டுபிடிக்கணுன்ற டீட்டெயிலாக நம்ம வந்து ரிலேஷன் ஃபங்க்ஷன் படிக்கும் போதே படித்தோம். ஓகே. அப்போ இந்த இடத்துல வந்து ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் பார்க்குறப்ப 1 to 1 இருக்கணும், on to இருக்கணுமா? ஆனால் நமக்கு தெரியும் நம்ம ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் sin θ, cos θ, tan θ, secant θ, cosecant θ, cot θ எல்லாமே வந்து எப்படி பீரியாடிக் ஃபங்க்ஷன், அதாவது அதோட வேல்யூ வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட இன்டர்வலில். ஸோ அப்போ அது என்ன அர்த்தம்? மெனி ஒன் ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் 1ன்னு எடுத்தோம்னாக்கா, ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 1ன்னு எடுத்தோம்னாக்கா sin θவோட வேல்யூ எப்போல்லாம் 1 இருக்கும்? sin θவோட வேல்யூ எப்போல்லாம் 1 இருக்கும்? sin 90 போட்டால் 1. அதுக்கப்புறமா sin 90க்குள்ளே இன்னொரு 180 போட்டுக்கோங்க. அதாவது sin π/2ல் 1 வரும், π/2ல் 1 வரும், sin 3π/2ல் 1 வரும். கரெக்டாக? sin 5π/2ல் 1 வரும். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி இத்தனை வேல்யூஸ்க்கு 1 வருது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம டொமைன் இது, ரேஞ்ச் இது. ஸோ எல்லா டொமைனுக்கும் ஒரே ரேஞ்ச் இருக்குது. ஸோ இது என்னது? மெனி ஒன் ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி மெனி ஒன் ஃபங்க்ஷனாக தான் நம்மளால் ஜென்மத்துக்கு இன்வர்ஸே கண்டுபிடிக்க முடியாது. கரெக்டாக? ஸோ அதுக்காகவே என்ன பண்ணோம்னா இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் ஒரு சாப்டர் படிக்கணுன்றதுக்காகவே நம்ம டொமைன் பெருசாக இருந்தால் தானே நம்ம இஷ்டத்துக்கு வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்பர்ஸ் ரிலேட் பண்ணிகிட்டே போகிறோம். ஒருவேளை நம்ம டொமைனே சின்னதாக்கிட்டாக்கா,
நம்ம டொமைனே லிமிட் ஆக்கிட்டாக்கா எவ்வளோ லிமிட் ஆக்கணும் அந்த லிமிட்டை பற்றி பார்ப்போம். பிரின்சிபல் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ அந்த பிரின்சிபல் வேல்யூவில் பண்ணும்போது நமக்கு டொமைன் சின்னதாகிடும். டொமைன் சின்னதானாக்கா நமக்கு ஃபங்க்ஷன் 1 to 1 ஆகிடும். ஓகே, நல்லா புரியணும்னா இந்த கிராஃப் பாருங்கள். ஸோ இந்த கிராஃப் பார்த்தோம்னாக்கா பீரியாடிக் ஃபங்க்ஷனாக இருக்குது சைன். கரெக்டாக பீரியாடிக் ஃபங்க்ஷனாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த பீரியாடிக் ஃபங்க்ஷனாக இருக்க சைனை நம்ம என்ன பண்ணணும், 1 to 1 மாற்றணும். ஓகே, அப்போ நம்ம யோசிக்கிறோம். இந்த கிராஃபை நான் கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணும்போது இது பார்த்தோம்னா இந்த சைடு அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே போகும். கரெக்டாக கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணும்போது பார்த்தோன்னா இந்த பாயிண்ட்லேருந்து சரியா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இந்த கிராஃப் 1 to 1 இருக்குது. கொஞ்சம் நல்லா பாருங்கள், டீட்டெயிலாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்களே பாருங்கள், வேறு எங்கேயாச்சும் நல்ல இமேஜ் போட்டிருக்கேன் நான் இப்போ சியர் நான் இங்கே ஜூம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து வரைஞ்சிட்டு அதை ஜூம் பண்ணி இங்கே வரைஞ்சிருக்கேன். பார்த்தோம்னா இந்த லைனில் இந்த லைன் வரைக்கும் ஓகே, அதாவது π/2லேருந்து -π/2 வரைக்கும் என்ன இருக்குன்னா எனக்கு இந்த கிராஃப் வந்து பார்த்தோம்னா 1 1 மாறிடுச்சு. கரெக்டாக அப்போ நம்ம டொமைனை நான் லிமிட் பண்ணிட்டேன். நான் ஃபுல்லாக டொமைன் எடுத்தால் தானே எனக்கு ரியல் நம்பர் ஃபுல் ரியல் நம்பர். ஆக்சுவலாக sin θவோட டொமைன் என்ன, ரியல் நம்பர்ஸ். cos θவோட டொமைன் என்ன, ரியல் நம்பர்ஸ். இந்த ஃபுல் ரியல் நம்பர் எடுத்தால் தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து பீரியாடிக்காக இருக்குது. ஒருவேளை நான் இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் ரியல் நம்பர்ஸ் நான் என்ன பண்ணிட்டேன், என் டொமைனே கம்மி பண்ணிட்டேன். எவ்வளோ கம்மி பண்ணிட்டேன்னா எனக்கு தேவையான அளவுக்கு பிரின்சிபல் டொமைன், அதாவது -π/2லேருந்து π/2 வரைக்கும் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இந்த வேல்யூவில் எனக்கு மேக்ஸிமம் ரேஞ்சும் கவர் ஆகுது, எனக்கு வந்து 1 1 இருக்குது. ஓகே, அப்போ என் டொமைனை நான் கம்மி பண்ணதுக்கப்புறமா இது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு. பாருங்கள் 1 1 தான் இருக்குது. அண்ட் ஆப்வியஸ்லி இது ஆன் டு ஃபங்க்ஷன் 1 1 அண்ட் ஆன் டு. கரெக்டாக. ஸோ இது பைஜெக்டிவ் ஆகிடுச்சு. ஒன்ஸ் இது பைஜெக்டிவ் ஆகிடுச்சு இப்போ நமக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்க தெரியும். ஓகே, நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா பார்த்தோம். என்ன பார்த்தோம், பிரின்சிபல் வேல்யூனா சொல்லி கொடுத்துறல, நியர் டு ஆரிஜினாக இருக்கணும் அண்ட் எல்லா ரேஞ்சும் கவர் பண்ணணும், அதான் பிரின்சிபல். ஓகே, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு சும்மா ஒரு ரிவிஷன் மாதிரி எழுதி போட்டேன். sin θ, cos θ, tan θ, cot θ, secant θ, cosecant θ எல்லாத்துக்கும் டொமைன் என்ன, ரேஞ்ச் என்னன்றதான் எழுதி போட்டேன். டொமைன் என்ன, ரியல் நம்பர். இது ரெண்டுத்துக்கும் ரியல் நம்பர். இதுக்கு ரேஞ்ச் -1 to 1, இதுக்கு -1 to 1. கரெக்டாக. tan θக்கு எப்படி டொமைன் அண்ட் ரேஞ்ச் எழுதணும் சொல்லியும் கொடுத்தேன். tan θ வந்து என்ன சொல்லுவோம், sin θ cos θ சொல்லுவோம். சாரி, ஆமாம், sin θ cos θன்னு சொல்லுவோம். ஓகே, நமக்கு தெரியும் 1/∞, அதாவது 1/0 வந்தாக்கா அந்த வேல்யூ வந்து நாட் டிஃபைனாக மாறிடும். கரெக்டாக. 1/0 வந்தாக்கா அந்த வேல்யூ வந்து நாட் டிஃபைனாக மாறிடும். அப்போ இது 0 ஆகக்கூடாது. கரெக்டாக. 0 ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், cos θ ஷுட் நாட் பி ஈக்குவல்ஸ் டு 0. நமக்கு என்ன தெரியும், cos θ எப்போ 0 ஆகும், cos θ 0ல் π/2ல் 3π/2ல் 5π/2லலாம் 0 ஆகும்னு தெரியும். கரெக்டாக. அப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஃபுல் வேல்யூவில் ரியல் நம்பர்ஸில் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், cos θ 0 ஆகிற அந்த வேல்யூஸ் மட்டும் எழுதிட்டோம்னா அதான் டேனோட டொமைன். கிளியர். சூப்பர். அதுக்கப்புறம் டேனுக்கு ரேஞ்சுன்னு பார்த்தா எல்லா ரியல் நம்பர்ஸும் வரும். டேனுக்கு ரேஞ்சுன்றதில் எந்த விதமான இதுவும் கிடையாது, எல்லா ரியல் நம்பர்ஸும் டேனுக்கு வரும். காட் என்னது, ஜஸ்ட் டேனோட ஆப்போசிட் தான். ஓகே, கீழே sin θ இருக்கும். sin θ எங்கெல்லாம் 0 ஆகுமோ அவனை மட்டும் ரியல் நம்பர்ஸை மைனஸ் பண்ணிடணும். இவனுக்கும் ரேஞ்ச் வந்து எல்லாமே வந்துடும். கிளியர். அடுத்து பார்த்தோம்னா secant θ. secant θக்கு வந்து அதான் 1/secant θக்கு என்ன இருக்கும், 1/cos θ இருக்கும். secant θக்கு 1/cos θ இருக்கும். cos θ எங்கெல்லாம் 0 ஆகும், 2n + 1 π/2ல் 0 ஆகும். ஸோ ரியல் நம்பரில் அதை மைனஸ் பண்ணால் அகைன் நீங்கள் sin θவோட இதுவை மைனஸ் பண்ணணும். அவ்வளோதான். இதுக்கு ரேஞ்ச் பார்த்தாக்கா ரெண்டுத்துக்குமே சேம் தான். சைனுக்கு என்ன, -1 to 1 மைனஸ் பண்ணணும். ஸோ ரியல் நம்பர் -1 to 1. அதே மாதிரி காஸுக்கும் வந்து -1 to 1. ஸோ இந்த டேபிள்லாம் எப்படி படிக்கணுன்றதையும் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். ஓகே, ஸோ இது சும்மா உங்களுக்கு ஒரு ஜென்ரல் ரிமைண்டர். இதெல்லாம் தெரிஞ்சுனா தான் உங்களுக்கு வந்து இன்வெர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக்கு ரிலேட் பண்ண முடியும். ஏன்னா இதோட ரேஞ்ச் தான் இங்கே பார்க்குறீங்கல்ல, இந்த ரேஞ்ச் தான் இன்வெர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷனுக்கு டொமைனாக மாறப்போகுது. ஏன்னா நமக்கு தெரியும் ஒரு ஃபங்க்ஷன் எஃப் இருக்குது, அதோட டொமைன் ஏ அண்ட் அதோட ரேஞ்ச் பி இருக்குனாக்கா, இந்த ஃபங்க்ஷனுக்கு ஏதாச்சும் ஒரு இன்வெர்ஸ் ஜின்னு இருக்குனாக்கா அந்த ஜிக்கு டொமைன் வந்து இந்த பியாக தான் இருக்கும். அந்த ஜிக்கு டொமைன் வந்து இந்த பியாக இருக்கும் அண்ட் ரேஞ்ச் வந்து இந்த ஏவாக இருக்கும். இது நம்ம பார்த்த விஷயம். சரியா. ஸோ இப்போ பார்ப்போம். இப்போ இதை விஷயத்தெல்லாம் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கும் நம்ம கண்டுபிடிச்சோம் இன்வெர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன். sin x = y இருக்குன்னா sin inverse y = x. இந்த y என்னது, x என்னதுன்ற பார்த்தோம். sin θக்கு டொமைன் அண்ட் ரேஞ்ச் என்ன, ரியல் நம்பர் -1 to 1. ஆனால் இது பைஜெக்டிவாக இருக்கிறதுக்கு என்ன டொமைன் அண்ட் ரேஞ்ச் கொடுத்தோம், -π/2 to π/2 -1 to 1. அப்போ நம்ம இன்வெர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக்கு என்ன டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆகும், இதுதான் நம்ம இன்வெர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன். sin இன்வெர்ஸ்க்கு டொமைன் வந்து -1 to 1 ஆகிடும், ரேஞ்ச் வந்து -π/2 to π/2 ஆகிடும். கரெக்டாக. இது நம்ம இன்வெர்ஸ் ட்ரிக்னோமெட்ரியோட டொமைன் அண்ட் ரேஞ்ச். அதே மாதிரி காஸ்க்கு கண்டுபிடிப்போம். காஸுக்கு நமக்கு தெரியும் ஆக்சுவல் டொமைன் அண்ட் ரேஞ்ச் பார்த்தா ரியல் நம்பர் -1 to 1. ஓகே, பட் இன்வெர்ஸ் ட்ரிக்னோமெட்ரியாக இருக்கணும்னாக்கா பைஜெக்டிவாக இருக்கணும். பைஜெக்டிவாக காஸ் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா நமக்கு இந்த கிராஃபில் கிளியராக பார்த்தாலே தெரியுது.
0 to பை எடுத்தோம்னாக்கா பைஜெக்டிவாக இருக்குது. 0 to பை எடுக்கும்போது இது பைஜெக்டிவாக இருக்குது. ஸோ 0 to பை எடுக்கிறோம், எல்லா ரேஞ்சுமே கவரும் ஆகுது. ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த சைடு ஏன் எடுக்கல, ஏன்னா இது வந்து இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். ஓகே, சைன் இன்வர்ஸ், காஸ் இன்வர்ஸ், tan இன்வர்ஸ் எல்லாமே டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். ஸோ அதனால் டிக்ரீசிங் கர்வ் தான் நம்ம வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் படிக்கிறப்ப இன்க்ரீசிங் டிக்ரீசிங் பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். இப்போதைக்கு சும்மா கேட்டு வச்சுக்கோங்க. ஸோ 0 to பை டொமைனு அண்ட் ரேஞ்ச் வந்து பார்த்தோம்னா -1 to 1 இது பைஜெக்டிவாக இருக்குது. அப்போ இது பைஜெக்டிவாக இருக்குனாக்கா இந்த பாயிண்ட்டில் இதுக்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அண்ட் நமக்கு வரப்போகிற இன்வர்ஸுக்கு டொமைன் வந்து இதுவாகிடும். காஸ் இன்வர்ஸுக்கு டொமைன் இதுவாகிடும். ரேஞ்ச் பார்த்தா 0 to பை ஆகிடும். கரெக்டாக அதே மாதிரி tan θக்கு கண்டுபிடிச்சோம். tan θக்கு ஆக்சுவலாக ரேஞ்ச் அண்ட் டொமைன் பார்த்தா இது. ஓகே, பட் இது வந்து ப்ராப்பராக நமக்கு 1 to 1 இருக்கணும்னா அதோட டொமைன் அண்ட் ரேஞ்ச் பார்த்தாக்கா இது. ஸோ ஒன்ஸ் இது தெரிஞ்சுனாக்கா அப்போ tan இன்வர்ஸ்க்கு இதோட ரேஞ்ச் தான் tan இன்வர்ஸோட டொமைன் அண்ட் இதோட டொமைன் தான் tan இன்வர்ஸோட ரேஞ்ச். ஓகே, ஸோ ரியல் நம்பர் -π/2 to π/2. நான் லாஸ்ட்டாக வந்து இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு கூட சொல்லியிருப்பேன். சும்மா இப்போதைக்கு இதை மட்டும் கேட்டுக்கோங்க. அதே மாதிரி காட்டுக்கு கண்டுபிடிச்சோம். ஓகே, அதே மாதிரி சீக்கண்ட்டுக்கும் கண்டுபிடிச்சோம். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ ஜஸ்ட்டு டொமைன் அண்ட் ரேஞ்ச் மட்டும் எழுதியிருக்கேன். சைன் இன்வர்ஸ் ஆண்டாக்கா டொமைன் என்ன, ஆக்சுவலாக டொமைன் அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டோம், ஆனால் ரேஞ்ச் ரொம்ப யூஸ் பண்ணும். ஓகே, ஸோ இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் ரேஞ்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டொமைனோட. ஓகே, ஸோ ரேஞ்ச் படிக்கிறதும் ஈஸி. சைன் இன்வர்ஸுக்கு என்ன வரும், π/2 to -π/2. ஏன்னா சைன் θக்கு அப்படி தான் வரும் ரேஞ்ச். கரெக்டாக சைன் θக்கு டொமைன் பார்த்தோம்னா என்ன வந்துச்சு, -π/2 to π/2. அதேமாதிரி காஸ் θக்கு டொமைன் வந்து இது தான் இருந்துச்சு. அப்போ அதோட ரேஞ்ச் வந்து இதாக தான் இருக்கும். tan θ ஜஸ்ட் சைன் θவோட என்னது நண்பன் மாதிரி. இங்கே க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்கா, இங்கே ஓப்பன் ப்ராக்கெட் இருக்கும், அவ்வளோதான். -π/2 π/2 இங்கே இன்க்ளூட் ஆகிருக்குன்னா இவனுக்கு இன்க்ளூட் ஆகிருக்காது. ஏன்னா இன்ஃபினிட்டியில் வந்து நமக்கு நாட் டிஃபைன் வந்துடும். tan θ நாட் டிஃபைன். அப்போ நாட் டிஃபைன் பாயிண்ட்டெல்லாம் நம்ம ஜஸ்ட் ஓப்பன் ப்ராக்கெட்டில் காமிப்போம். அதுக்கப்புறம் காட் இன்வர்ஸ், அப்புறம் சீக்கண்ட் இன்வர்ஸ், tan இன்வர்ஸ் எல்லாம் நம்ம கான்செப்டை பேஸ் பண்ணி தான். ஓகே, ஜஸ்ட் டேரெக்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறமா நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் படித்தோம். ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. சைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் x = x, இல்லை சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் x = x. ஓகே, சைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் x = x கான்செப்ட் பார்த்தோம். ஒருவேளை இது ட்ரூவாக இருக்கணும்னா கண்டிப்பாக நம்ம x வந்து -1 to 1 இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இது பாசிபிள். ஓகே, ஒருவேளை ரேஞ்சை விட்டு வெளியே இருந்துச்சுன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, அதே மாதிரி சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் x = x இருந்துச்சுனாக்கா ஒருவேளை நம்ம எக்ஸோட வேல்யூ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுனா தான் நம்மளால் பண்ண முடியும். ஒருவேளை இல்லைனாக்கா நம்ம இதை வந்து என்ன பண்ணுவோம், ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம். சரி, அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து சொல்லி கொடுத்துருந்தேன். ஓகே, ஸோ இந்த சம்ஸாக ஒரு வாட்டி சும்மா பாருங்கள். ஓகே, சம்ஸ் பார்த்தா தான் புரியும். இருந்தாலும் உங்களுக்கு நான் இதுக்கு ஒரு ட்ரிக்கு மட்டும் சொல்லி கொடுத்தேன். என்சிஆர்டிக்கு அந்த ட்ரிக் யூஸ் ஆகும். இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம், எப்படி பண்ணணுன்றதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்தோம். சரியா, ஜஸ்ட் என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ட்ரிக் ஒன்று சொல்லி கொடுத்தேன். என்சிஆர்டி எக்ஸாம்பிள்ஸ், அதாவது என்சிஆர்டி எக்ஸசைஸ் ஃபுல்லாக சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக் சொல்லி கொடுத்தேன். அந்த ட்ரிக் இதுதான். அலைட் ஆங்கிள் கான்செப்ட். இது அலைட் ஆங்கிள் தெரியும்ல, ஆல் சில்வர் டீ கப்ஸ். ஓகே, இங்கே எல்லாமே பாசிட்டிவ். இங்கே சைன் காஸ், சைனும் அதோட இன்வர்ஸ் கொசக்கும் மட்டும் பாசிபிள். இங்கே டேன் அதோட இன்வர்ஸ் காட் மட்டும் பாசிபிள். இங்கே காசு அதோட இன்வர்ஸ் சீக்கண்ட் மட்டும் பாசிட்டிவ். ஓகே, ஸோ அந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு நல்லா புரியணுன்னாக்கா ஒன்று இந்த அலைட் ஆங்கிள் டேபிள் நல்லா தெரியணும், இல்லாட்டி நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் ட்ரிக் சொல்லி கொடுத்தேன், அந்த ஷார்ட் ட்ரிக் தெரியணும். ஓகே, ஸோ அலைட் ஆங்கிள் டேபிள் ரொம்ப ஈஸி. அலைட் ஆங்கிளுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா, இந்த இடத்துல 0 டிகிரின்னா இங்கே π டிகிரி இருக்கும். கரெக்டாக இந்த 0 டிகிரியும் π டிகிரியும் கூட ஏதாச்சும் நீங்கள் ஆடோ சப்ட்ராக்ட் பண்ணாக்கா உங்களுக்கு வந்து அந்த ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் சைன் 90 சைன் π - இல்லை π + ஏதோ ஒரு ஆங்கிள் தீட்டா பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு திருப்பி சைனே கிடச்சிரும். ஆனால் இங்கே இருக்கல, மேலே இருக்க ஆங்கிள் இருக்குல்ல, π/2 3π/2லாம் இருக்குல்ல, 90 டிகிரி 270 டிகிரி இதெல்லாம் இருக்குல்ல, இது கூட ஒருவேளை சைன் π/2 ப்ளஸ் ஆர் மைனஸ் நான் ஏதோ ஒரு தீட்டா பண்ணுறேனாக்கா இந்த சைன் வந்து எனக்கு காசாக மாறிடும், காஸ் தீட்டான்னு வந்துடும். சரியா, ஸோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஓகே, ஒரு ஸ்பெஷாலிட்டி இதுதான். நம்ம அலைட் ஆங்கிளில் ஜஸ்ட்டு பை கூட எதையாச்சும் ஒன்று ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணுறாக்கா நமக்கு திருப்பி அதே ஆங்கிள் கிடச்சிரும். சைன்னா சைன் வந்துடும், காஸ்னால் காஸ் வந்துடும். அதுவே ஒரு வேளை நம்ம வந்து π/2 இல்லை 3π/2லாம் யூஸ் பண்ணோம்னா சைன் காஸாக மாறிடும், காஸ் வந்து சைனாக மாறிடும், டேன் காட்டாக மாறிடும், காட் வந்து டேனாக மாறிடும், சீக்கண்ட் தீட்டா கொசிக்கண்ட் தீட்டா மாறிடும், கொசிக்கண்ட் தீட்டா சீக்கண்ட் தீட்டாக மாறிடும். சரியா, இது வந்து ஒரு விஷயம். இன்னொரு விஷயம்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் பியூராக வந்து இந்த ஆல் சில்வர் டீ கப்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஒரு வேளை நீங்கள் π + θ பண்ணுறீங்க. ஓகே, சைன் ஆஃப் π + θ பண்ணுறீங்க. இப்போ எனக்கு சைன் தீட்டா வரும், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் இது ப்ளஸ்ஸா இல்லை மைனஸாங்கிறது ஆல் சில்வர் டீ கப்ஸை வச்சு தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தா எல்லாமே பாசிட்டிவ்.
ஓகே, பை ப்ளஸ் தீட்டா ஆக்சுவலாக எங்கே வரும்? பை இங்கே இருக்குது, பை கூட ஒரு தீட்டாவை ஆட் பண்ணால் என்ன ஆகும்? நமக்கு எப்போவுமே ஆங்கிள் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் மெஷர் பண்ணுவோம், சரியா? ஸோ அப்போ பை வந்துட்டு பைலேருந்து ஆன்டி கிளாக் வைஸ் தீட்டா நான் மெஷர் பண்ணால் இங்கே எங்கேயோ வரும். ஓகே, இந்த இடத்துல சைன் பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா? டேனு காட்டை தவிர மீது எல்லாமே நெகட்டிவ், அப்போ மைனஸ் சைன் தீட்டான்னு வரும். புரியுதா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஆல் சில்வர் டீ கப்ஸை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரேண்டமாக ஏதோ ஒரு ஆங்கிள் எடுத்துக்கிறேன். ஓகே, ரேண்டமாக நான் என்ன பண்ணுறேன்னாக்கா காஸ். ஓகே, நான் என்ன கேட்குறேன்னா காஸ் π/2 ப்ளஸ் தீட்டா. ஓகே, என்ன வரும்? π/2 வந்தாலே நான் என்ன சொன்னேன்? π/2ன்னு வருது. π 2π 3π எல்லாம் வந்துச்சுன்னா தான் ரிப்பீட் ஆகும். π/2ன்னு வருது. அப்போ என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்காக காஸ் வந்து சைனாக மாறிடும். ஓகே, காஸ் வந்து சைனாக மாறிடும். ஓகே, இப்போ π/2 ப்ளஸ் தீட்டா பண்ணால் என்ன அர்த்தம்? π/2 இங்கே இருக்குது, π/2 கூட ஒரு தீட்டா பண்ணால் இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல நம்ம காசு எப்படி இருக்கும்? பாசிட்டிவாக நெகட்டிவாக யோசிங்க. ஆல் சில்வர் சைன் கொசெகண்டை தவிர மீது எல்லாமே நெகட்டிவ். அப்போ என்ன வரும்? மைனஸ் சைன் தீட்டா தான் உங்கள் ஆன்சராக வரும். ஓகே, மைனஸ் சைன் தீட்டா. ஸோ இந்த மாதிரி தான் அலைட் ஆங்கிள் கான்செப்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன். இந்த கான்செப்ட் தெரிஞ்சுனாக்கா ஆக்சுவலாக நீங்கள் ட்ரிக் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு இந்த கான்செப்ட் எல்லாம் நான் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரிக் சொல்லி தருவேன். இந்த NCERT கொஸ்டின்ஸ் எல்லாமே அந்த ட்ரிக்கை வச்சு சால்வ் பண்ணிடலாம் ஈஸியாக. ஓகே, ஸோ அந்த ட்ரிக் என்னென்னா இந்த இடத்துல எங்கேயோ எழுதி வச்சுருப்பேன் நான். சியர் ஒருவேளை உங்களுக்கு tan இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் காட் தீட்டா இல்லை tan இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் tan தீட்டா இல்லை இந்த மாதிரிலாம் ஆக்சுவலாக கொஷின்ஸ் இருக்கும், கரெக்டாக? இந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் இருக்கும்போது சில கேஸில் உங்களுக்கு tan தீட்டா இல்லை சைன் தீட்டா இல்லாட்டியும் வந்து இன்னொன்று என்ன தான் tan தீட்டா இருக்குது, சைன் தீட்டா இருக்குது. சைன் தீட்டாவோட இன்வர்ஸ் யார்? கொசிகன் தீட்டா இந்த இடத்துல இருக்குது, கரெக்டாக? இந்த 3 பேர் இருந்தால், ஓகே, இந்த 3 பேர் இருந்தால் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த 3 பேர் இருந்தாக்கா நீங்கள் சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் சைன் தீட்டா இருக்குனாக்கா டேரெக்டாக நீங்கள் என்ன போட்டுக்கலாம்? மைனஸ் தீட்டா போட்டுக்கலாம். கண்ணை மூடிட்டு போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, கண்ணை மூடிட்டு போட்டுக்கலாம். ஆனால் ஒரு வேளை உங்களுக்கு காட் தீட்டாவோட மைனஸ் தீட்டா இருக்குது, இல்லை காஸ் தீட்டா மைனஸ் தீட்டா இருக்குது, சீக்கன் தீட்டா மைனஸ் இருக்குது. ஓகே, இப்படிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? டேரெக்டாக நீங்கள் மைனஸ் தீட்டான்னு ஆன்சர் போட முடியாது, பை மைனஸ் தீட்டான்னு போடணும், சரியா? ஸோ ஜஸ்ட் இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம நிறைய நியூமெரிக்கல்ஸ் போட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது பாருங்களேன், tan இன்வர்ஸ் ஆஃப் -√3 இருக்குது. ஓகே, இப்போ இதை வந்து -√3 நம்ம என்ன போட்டுக்கலாம்? tan π/3ன்னு போட்டுக்கலாம், மைனஸ் tan π/3 போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணுங்கள். மைனஸ் tan π/3 டேரெக்டாக என்ன போட்டுக்கலாம்? மைனஸ் தீட்டான்னு போட்டுக்கலாம் சொன்னேன். ஸோ ஆன்சர் என்ன? -π/3. ரேண்டமாக இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ரேண்டமாக எடுத்திருக்கேன். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -1/2 இருக்குது. -1/2 ஆக்சுவலாக என்ன போடலாம்? 1/2 காஸ் π/3. கொஞ்சம் அந்த ட்ரிக்னோமெட்ரிக் ட்ரையாங்கிள் ஞாபகம் இருக்கும். ஓகே, நான் சொல்லி கொடுத்துருந்தேன், அந்த ட்ரையாங்கிள் கூட டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருந்தேன். 30 டிகிரி இருந்துச்சுனாக்கா நிறைய வீடியோ சொல்லி கொடுத்துருப்பேன், திருப்பி சொல்கிறேன். இங்கே 30 இருக்குன்னா இங்கே √3 வச்சுக்கோங்க, இங்கே 1 வச்சுக்கோங்க, இங்கே 2 வச்சுக்கோங்க, இங்கே 60 இருக்கும் ஆப்வியஸாக, கரெக்டாக? ஸோ இப்போ பாருங்கள், 1/2 எப்போ வரும்? 1/2 எப்போ வரும்? காஸ் இன்வால்வ் ஆகிற மாதிரி 1/2. அப்போ காஸ் 60 டிகிரி, அதாவது காஸ் 60 டிகிரி வரணும்னா என்ன பண்ணும்? 180 என்ன பண்ணால் நமக்கு வந்து 60 வரும்? π/3 பண்ணால் 60 வரும். 3 6 are 18, கரெக்டாக? ஸோ அப்போ π/3. ஸோ காஸ் π/3ல நமக்கு 1/2 வரும். ஸோ காஸ் π/3 எழுதியிருக்கேன், சரியா? இது வந்து மைனஸ் அப்படியே இருக்கட்டும். நான் என்ன சொன்னேன்? காஸ் மைனஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? பை மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் π மைனஸ் π/3 பண்ணுங்க, அவ்வளோதான். ஃபைனலாக π மைனஸ் π/3 பண்ணால் 2π/3 தான் உங்கள் ஆன்சர் கிடைக்கும், சரியா? ஸோ இந்த மாதிரி ட்ரிக்கை வச்சு சால்வ் பண்ணுவோம், கற்றுக் கொடுத்தேன். ஓகே, ஓ மை காட் மேக்ஸுக்கே இவ்வளோ டைம் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து பார்ப்போம், டைம் ஆச்சு, டக்குன்னு பார்ப்போம். அடுத்து சாலிட் ஸ்டேட். ஓகே, சாலிட் ஸ்டேட்டை கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடும். ஏன்னா சாலிட் ஸ்டேட்டை பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை, ஏன்னா எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் நீட்டாக கொடுக்கணும். அந்த எக்ஸ்ப்ளனேஷனில் நம்ம பேட்சில் நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன ரிமைண்டர் மட்டும் கொடுத்துட்டு நம்ம ஃபர்தராக கண்டினியூ பண்ணுவோம். கைஸ், இதான் நம்ம பேட்ச், தர்பார் பேட்ச்னு சொல்லுவோம். ஓகே, தர்பார் பேட்சில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, இந்த மாதிரி இப்போ நீங்கள் நோட்ஸை பார்க்குற விஷயம்லாம் ஆக்சுவலாக நம்ம பேட்சில் 1.5 hours 2 hours லெக்சர் எடுத்த வீடியோஸ். ஓகே, ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் நம்ம நோட்ஸில் வந்து ஒரு 10-15 நிமிஷத்தில் வந்து டக்குன்னு சொல்லி முடிச்சுட்ருக்கோம். ஸோ ரொம்பவே டீட்டெயில்டான ஒரு பேட்ச். ஓகே, இந்த பேட்சில் படிச்சிங்கனாக்கா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஒரு சீட் கன்ஃபார்ம், ஷோர், நோ டவுட் இன் தட். ஓகே, நீட்டாக இருக்கட்டும், ஜெய் மெயின்ஸாக இருக்கட்டும், இல்லை ஜெய் அட்வான்ஸ் லெவல், ஆப்வியஸாக IIT NITயில் கன்ஃபார்மாக சீட் இருக்குது. ஏன்னா அந்த லெவலில் நம்ம லெக்சர்ஸ் இருக்க போது. ஸோ
இதில் ஆக்சுவலாக நான் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கேன் கோர்ஸ் ஹைலைட்டில். இது தாண்டி நான் நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்கேன். சரியா, நான் மெயினாக இருக்கிறதான் சொல்கிறேன். டெய்லி கிளாஸ் ஆக்சுவலாக இங்கே 6 days per weekன்னு சொல்கிறோம். பட் நம்ம பேட்சில் எப்படின்னா ஃபர்ஸ்ட் 1 monthக்கு மட்டும் தான் அந்த ஃபெசிலிட்டி. அதுக்கப்புறம் உங்களுக்கு டெய்லி வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். நோ லிமிட்டேஷன். டெய்லி ஒரு வீடியோஸாக மினிமம் 2 வீடியோ, சம் டேஸ் மேபி ஒரு வீடியோஸ் வரும். ஓகே, அதுக்கப்புறம் டெய்லி ப்ராக்டிஸ் செட். எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் செட் இருக்கும்னாக்கா நீங்கள் ஒரு வேளை இந்த இடத்துல நான் 1500+ கொடுத்துருக்கேன். ஓகே, பட் ஆக்சுவலாக பார்த்தாக்கா இதுக்குள்ளேயே நம்ம பேட்ச் எடுத்து ஒரு மாதம் தான் இருக்கும். இதுக்குள்ளேயே மினிமம் ஒரு 500+ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின். ஒரே டைப் கொஷின் நான் எப்போவுமே போடவே மாட்டேன். ஒரு கொஷின் போட்டால் அதுக்கு அடுத்த கொஷின் வேறு மாதிரி டைப்பாக இருக்கும். சரியா, 500 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கொஷின் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அதே எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் கிடைக்கும். அதே மாதிரி வீக்லி இந்த மாதிரி ரிவிஷன் செஷன் வச்சுட்டு இப்போ இந்த ரிவிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஜூம் மீட்டிங்கில் நம்ம பசங்க கூட நான் பேசுவேன். ஓகே, அதுக்கப்புறம் என்னோடய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ். இது ஆக்சுவலாக நான் வந்து ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் டோட்டலாக வேறு. இது போக நான் வந்து எவ்ரி சாப்டர் முடிஞ்சதுக்கப்புறம் சாப்டர் வைஸ் டெஸ்ட் ஒன்று கொடுத்து அதில் ஒரு ரேங்க் ரெடி பண்ணி அந்த ரேங்க் மூலமாக உங்களுக்குள்ளே ஒரு காம்படிஷன் க்ரியேட் பண்ணுவேன். சரியா, இதெல்லாம் போக டவுட் டிஸ்கஷன் நடக்கும். நம்ம குரூப்ஸில் எப்போவுமே ஓப்பனாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த டவுட்ஸ்னால் கேட்டுக்கலாம். என் கூட வந்து என்னோடய ஆக்சுவல் கைடன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது போக மோட்டிவேஷன் அது இதுன்னு நிறைய இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த லெக்சர்ஸை தாண்டி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அந்த பேட்ச் வாங்கி படிக்கலாம். அண்ட் கண்டிப்பாக அந்த பேட்சை நான் போடுற எஃபர்ட் அந்த நான் போடுற ஹார்ட் ஒர்க் உங்களை கண்டிப்பாக போய் ஒரு இடத்துல உட்கார வைக்க போகுது. சரியா, ஸோ அந்தளவுக்கு டீட்டெயிலாக நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் அப்படி ஒரு டீட்டெயில்டான ஒரு லெக்சர்ஸ் கிடைக்காது உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கம்மிங் பேக் டு த டாபிக், ரொம்ப டைம் ஆச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்னெல்லாம் முக்கியமோ அதை மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் பாருங்கள். 3D க்ளோஸ் பேக்கிங். ஓகே, 3D க்ளோஸ் பேக்கிங் 2 இருக்குது. ஸ்கொயர் இருக்குது, ஹெக்ஸாகனல் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தா 3 இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கொயர் க்ளோஸ் பேக்கிங்கில் டீட்டெயிலாக எதுவும் பார்க்கணுன்னா Z எஃபெக்டிவோட வேல்யூ இம்பார்ட்டன்ட். ஓகே, Z எஃபெக்டிவோட வேல்யூ இம்பார்ட்டன்ட் 1. ஓகே, ஜஸ்ட் எது இம்பார்ட்டனோ அது மட்டும் சொல்கிறேன். CNோட வேல்யூ 6. இதெல்லாம் எப்படிங்கிறது ஆக்சுவலாக நீங்கள் என் கையை வச்சுலாம் பார்த்தா தான் புரியும். ஓகே, அதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி பேட்சில் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போதைக்கு இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. 2R = A. பேக்கிங் ஃப்ராக்ஷன் பார்த்தாக்கா 52.4. வாய்ட் ஃப்ராக்ஷன் ஆப்வியஸாக 100 மைனஸ் பண்ணால் கிடச்சிரும். அடுத்து கியூபிக் க்ளோஸ் பேக்கிங். கியூபிக் க்ளோஸ் பேக்கிங்கில் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதில் ஒரு லேயர் பார்த்தாக்கா HTP 2Dயாக இருக்கும். செகண்ட் லேயரும் HTP 2D தான். ஆனால் என்னன்னாக்கா வாய்ட்ஸ் ஆஃப் Aல வச்சுருப்போம். தேர்ட் லேயர் ஒன்று இருக்கும். தேர்ட் லேயரும் பார்த்தா HTP 2D தான். ஆனால் இது என்னன்னாக்கா வாய்ட்ஸ் ஆஃப் Bயில் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வைக்கிறோம், அந்த லேயரில் வர வாய்ட்ஸ் மேலே இந்த லேயர் வைக்கிறோம், அந்த லேயரில் வர வாய்ட்ஸ் மேலே இந்த லேயர் வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பேக் பண்ணுறது தான் நம்மளோட கியூபிக் க்ளோஸ் பேக்கிங். ஓகே, இந்த இடத்த கிளியராக கொடுத்துருக்கேன். கியூபிக் க்ளோஸ் பேக்கிங். இப்போ இதுக்கு வந்து என்னென்னலாம் கேரக்டர்ஸ்ன்னு பார்த்தோம்னாக்கா அதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, FCC யூனிட் செல் வரும். யூனிட் செல் என்ன வரும்னு கேட்டால் FCC. அதுக்கப்புறம் FCCயோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். FCCயில் என்ன இருக்கும்? Z எஃபெக்டிவ் 4 இருக்கும். அப்புறம் கோஆர்டினேஷன் நம்பர் 12 இருக்கும். அண்ட் A and Rக்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன் இது. ஓகே, பேக்கிங் ஃப்ராக்ஷன் 74. அதெல்லாமே சேம். அடுத்து இது ஒன்று ஹெக்ஸாகனல் க்ளோஸ் பேக்கிங் 3D. ஓகே, இதுக்கு என்ன பண்ணுவோம்னா நம்ம லேயர் 1 வந்து HTP 2Dயாக இருக்கும். லேயர் 2 வந்து என்னது வாய்ட்ஸ் ஆஃப் லேயர் 1. அண்ட் லேயர் 3 எப்படியா இருக்கும்னாக்கா சேம் ஆஸ் த ஃபஸ்ட் லேயர். ஃபஸ்ட் லேயர் எப்படி வச்சிங்களோ அதே மாதிரி வைப்போம். ஸோ அப்படி வச்சோம்னா நமக்கு HTP 2D வரும். இதில் யூனிட் செல் என்ன வரும்னு பார்த்தாக்கா HTP யூனிட் செல். இந்த யூனிட் செல் நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க, புதுசு. ஓகே, ஸோ இதோட பேட்டர்ன் பார்த்தா AB பேட்டர்னில் இருக்கும். ஓகே, Z எஃபெக்டிவ் கால்குலேட் பண்ணி பார்க்குறோம். ஸோ Z எஃபெக்டிவ் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக வந்து எவ்வளோ கிடைக்கும்னாக்கா 3 + 1 4 and 4 + 2 6 கிடைக்கும். Z எஃபெக்டிவோட வேல்யூ வந்து 6ன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் கோஆர்டினேஷன் நம்பர் பார்த்தாக்கா 12. A and R நடுவில் இருக்கிற ரிலேஷன். பர்சன்டேஜ் பேக்கிங் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தாக்கா 74%. ஓகே, போர்டு எக்ஸாமுக்குலாம் கூட இப்போ உங்களுக்கு MCQ டைப்பில் தான் கேட்க போகிறாங்க. ஸோ டெரிவேஷனில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் இந்த வேல்யூஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ லாஸ்ட்டாக ஏதாச்சும் சம்மரி வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும். சம்மரி இந்த லெக்சரோட இதுலேயே இந்த பிடிஎஃப்லேயே சம்மரி மாதிரி ஒன்று வரும், அதை வச்சு. ஸோ இந்த மாதிரி யூனிட் செல் பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் சம்மரி பாருங்கள் இப்படி தான் இருக்கும். வாய்ட்ஸை வச்சு சொல்லியிருப்பேன். ஓகே, CCPயாக இருந்தால் HCPயாக இருந்தால் டெக்ட்ராஹைட்ரல் வாய்ட்ஸ், ஆக்டாஹைட்ரல் வாய்டு, அதை கால்குலேஷனாக உங்களுக்கு சொன்னேன். ஆக்டாஹைட்ரல் வாய்டுனா Z இருக்கும், டெக்ட்ராஹைட்ரல் வாய்டுனா 2 times Z இருக்கும். ஸோ அப்படி பார்த்தா FCC யூனிட் செல்லில் எவ்வளோ இருக்கும்? 4 ஆக்டாஹைட்ரல் வாய்டு இருக்குன்னா 8 டெக்ட்ராஹைட்ரல் வாய்டு இருக்கும். அதே மாதிரி HCPயாக இருந்தாக்கா 6 ஆக்டாஹைட்ரல் வாய்டு, 12 டெட்ராஹைட்ரல் வாய்டு அப்படிலாம் பார்த்தோம். சரியா, ஸோ அதுக்கப்புறம் திருப்பி நம்ம கொஷின்ஸ் சால்வ் பண்ணோம். கொஷின்ஸ் நிறைய சால்வ் பண்ணி பார்த்தோம். கம்மிங் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிப்போம். கொஷின்ஸ் தான் வந்து ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ டீட்டெயிலாக இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா பேஸ்டு ஒரு ரிவிஷன் தான். அதுக்கப்புறமா டென்சிட்டி கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலா பார்த்தோம். Z × மாலிகுலர் மாஸ்
டிவைடட் பை Avogadro number into volume of cube அப்படி வச்சு போட்டோம்னா நமக்கு டென்சிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் கிடச்சிரும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் ஒரு சம்லாம் போட்டு பார்த்தோம். இதுக்கப்புறம் இதுதான் மெயின் டைப்ஸ் ஆஃப் வாய்ட் பார்த்தோம். இந்த வாய்டுக்கு என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்னு பார்த்தாக்கா கோஆர்டினேஷன் நம்பர் 3 HTP 2D ஸ்ட்ரக்சரில் ட்ரையாங்குலர் வாய்டு இருக்கும். அண்ட் இந்த 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் மெயின் இதில். அடுத்து பார்த்தா டெட்ராஹைட்ரல் வாய்டு. டெட்ராஹைட்ரல் வாய்டுக்கு இப்போ தான் பார்த்தோம் கோஆர்டினேஷன் நம்பர் 4 இருக்கும். ஓகே, இது நீங்கள் பார்த்த கோஆர்டினேஷன் நம்பர் கிடையாது, இது வாய்டோட கோஆர்டினேஷன் நம்பர். வாய்டோட கோஆர்டினேஷன் நம்பர் ஆக்சுவல் கோஆர்டினேஷன் நம்பரோட டிஃப்ரெண்ட். ஓகே, டெட்ராஹைட்ரல் வாய்டு 2 கண்டிஷனில் தான் வரும். ஒன்று கியூபிக் க்ளோஸ் பேக்கிங், இன்னொன்று ஹெக்ஸாகனல் க்ளோஸ் பேக்கிங். கியூபிக் க்ளோஸ் பேக்கிங்கில் எவ்வளோ வாய்ட்ஸ் இருக்குன்னா 8, ஹெக்ஸாகனல் க்ளோஸ் பேக்கிங் எவ்வளோ வாய்ட்ஸ் இருக்குன்னா 12. ஏன்னா நமக்கு தெரியும் ஜெட்டோட வேல்யூ தெரியும், ஜெட்டோட வேல்யூ தெரியும் கியூபிக்கு. ஏன் ஜெட்டோட வேல்யூ கியூபிக்கு வந்து 4 வரும்னு தெரியும். அப்போ ஆப்வியஸாக டெட்ராஹைட்ரல் வாய்டு எவ்வளோ இருக்கும் 2 times ஆஃப் Z இருக்கும். ஸோ அதனால் 8. ஓகே, ஸோ ஆக்சுவலாக எப்படி இருக்கும் ஏது இருக்கும்ன்றா நம்ம லெக்சர்ஸை டீட்டெயிலாக பார்த்துட்டோம். சரியா, இப்போ ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மட்டும். அடுத்து ஆக்டாஹைட்ரல் வாய்டு. ஆக்டாஹைட்ரல் வாய்டுக்கு கோஆர்டினேஷன் நம்பர் இம்பார்ட்டன்ட் அண்ட் HTPயில் எவ்வளோ சிசிபியில் எவ்வளோன்றது இம்பார்ட்டன்ட், அது இங்கே சொல்லிட்டேன். அடுத்து கியூபிக்கல் வாய்டு. கியூபிக்கல் வாய்டுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பார்ட்டன்ட். கோஆர்டினேஷன் நம்பர் எவ்வளோ சிம்பிள் கியூபிக்கில் மட்டும்தான் இருக்கும், ஒரே ஒரு வாய்டு மட்டும்தான் இருக்கும் ஒரு யூனிட் செல்லில். ஓகே, அடுத்து சைஸ் ஆஃப் த வாய்ட் பார்த்தோம். சைஸ் ஆஃப் த வாய்ட் பார்த்தா கியூபிக்கு தான் வந்து ரொம்ப பெரிய சைஸு. அதுக்கு அடுத்து வந்து ஆக்டாஹைட்ரல் வாய்ட், அதுக்கப்புறம் டெட்ராஹைட்ரல் வாய்ட், அதுக்கப்புறமா இருக்கிறதுலே வந்து கியூபிக்கு தான் ரொம்ப பெரிய வாய்டு, அதுக்கப்புறமா ஆக்டாஹைட்ரல், அதுக்கப்புறமா டெட்ராஹைட்ரல். இருக்கிறதுலே சின்னதை பார்த்தா ட்ரையாங்குலர் வாய்டுக்கு தான். ஓகே, இருக்கிறதுலே கம்மியான சைஸ் வாய்டு தான் ட்ரையாங்குலர் வாய்டு. அதுக்கப்புறம் லொக்கேஷன் ஆஃப் வாய்டு இன் FCC பார்த்தோம். ஓகே, ஸோ இதுக்கு பார்த்தா டெட்ராஹைட்ரல் FCC எடுத்தோம்னா 8 டெட்ராஹைட்ரல் வாய்டு இருக்கும். ஓகே, எல்லாத்தையும் எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா ஈச் பாடி டயக்னலில் ஒரு வாய்டு இருக்கும். எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும்னு பார்த்தோம், √3a/4 டிஸ்டன்ஸில் இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். சரியா, ஸோ இதெல்லாம் டீட்டெயிலாக நீங்கள் பார்க்க தேவையில்ல, ஜஸ்ட் முக்கியமான டேட்டாவெல்லாம் நான் சொல்லிட்டேன். அடுத்து ஆக்டாஹைட்ரல் வாய்டு. பாடி சென்டராக இருந்துச்சுனாக்கா ஆக்டாஹைட்ரல் வாய்டோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா √3a/4. ஓகே, √3a/4. அது ஒருவேளை 8 சென்டராக இருந்துச்சுனாக்கா ஆக்டாஹைட்ரல் வாய்டுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்னாக்கா a/2ல் இருக்கும். சரியா, ஸோ இதை பார்த்தா டீட்டெயிலாக நம்ம வந்து கை கால் வச்சுலாம் சொல்லிக் கொடுத்தா தான் புரியும். ஓகே, கை கூட பத்தாது இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு. ஸோ காலும் சேர்த்து வச்சு நான் சொல்லிக் கொடுத்தேன் என்னோடய வீடியோஸில். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஜஸ்ட் இந்த வேல்யூஸ்லாம் மட்டும் படித்து வச்சுக்கோங்க. இந்த வேல்யூஸ்லாம் மறக்கக்கூடாதுன்றனால ஹைலைட் பண்ணிகிட்டே வரேன். ஓகே, அதுக்கப்புறம் அயோனிக் கம்பவுண்ட் பார்த்தா இது CBSE லெவலுக்கு ரொம்ப அதிகம், JEE லெவலுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகே, அயோன் பார்த்தோம்னாக்கா ஆக்சுவலாக அயோன்ஸ் பார்த்தா ஆட்டம்ஸ் அண்ட் வாய்ட்ஸ்னால ஃபார்ம் ஆகிறது தான் அயோன்ஸ். கரெக்டாக இந்த கேஸில் ஆனியோன் அப்படின்னாக்கா ஆட்டம்ஸ் எடுத்துப்போம், கேட்டியோன் அப்படின்னா வாய்டுன்னு எடுத்துப்போம். ஏன்னா கேட்டியோன்ஸ் ஜென்ரலாக ஸ்மாலாக இருக்கும், ஆனியோன்ஸ் தான் ஜென்ரலாக பெருசாக இருக்கும். ஆனால் ஒரு கேஸில் மட்டும் பார்ப்போம், எக்ஸப்ஷன் இருக்குது. ஒரு கேஸில் மட்டும் கேட்டியோன் பெருசாக இருக்கும், ஆனியோன் சின்னதாக இருக்கும். அந்த எக்ஸப்ஷன் கேஸ் என்னன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து ரேஷியோ ஒன்று இருக்குது. ஓகே, இந்த ரேஷியோ பேஸ் பண்ணி இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட் டேபிள். இந்த டேபிள் எப்படியாச்சும் மக படிச்சிடணும். ஒருவேளை காம்படிஷன் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்கன்னா இந்த டேபிள் மக படிச்சிருங்க. ஓகே, இதில் இருக்க ஒரு வேல்யூஸுமே கூட இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு டேபிள் சொல்லி கொடுத்தேன். கோஆர்டினேஷன் நம்பர் என்ன வரும், ஜாமெட்ரி என்ன வரும், எக்ஸாம்பிள்ஸ் என்ன, இதில் இருக்க ஒரு விஷயமே இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி டைரக்ட் கொஷின்ஸாக கேட்பாங்க, ஃபார்முலா பேஸ்ட் கொஷின்ஸாக கேட்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம கொஷின்ஸும் நிறைய சால்வ் பண்ணி பார்த்தோம். இத்தனை கொஷின்ஸ் இருக்குது. கிளியர், இவ்வளவும் பார்த்தோம். ஓகே, ஸோ கொஷின்ஸ் தான் நம்ம டீட்டெயிலாக பார்த்தாச்சு. ஸோ திருப்பி அதை பார்க்கணும். அதே மாதிரி அயோனிக் கம்பவுண்ட், சில இம்பார்ட்டண்ட்டான அயோனிக் கம்பவுண்டுக்கு நான் உங்களுக்கு டேபிள்ஸ்லாம் சொல்லி கொடுத்தேன். ஓகே, ஆக்சுவலாக இதோட பாதி ரிவிஷன் நம்ம நேற்றே பார்த்து முடிச்சிருந்தோம். கரெக்டாக எஸ், லாஸ்ட் வீக்கே கொஞ்சம் பார்த்துருந்தோம். ஸோ பரவாயில்ல, திருப்பி படிக்கிறனால ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, இந்த அயோனிக் கம்பவுண்ட்ஸோட இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டில் நம்ம நேற்றே பார்த்தோம். ஓகே, லாஸ்ட் வீக்கே பார்த்தோன்னு நினைக்கிறேன். எஸ், ஸோ அதுக்கப்புறம் இந்த நியூமெரிக்கல்ஸ்லாம் பார்த்தோம், இதெல்லாம் தேவையில்லை. அடுத்து நம்ம டிஃபெக்ட்ஸ் வந்துடும். டிஃபெக்ட்ஸை பார்த்தாக்கா 2 கைண்ட் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டாக்ஷியோமெட்ரிக் டிஃபெக்ட், இன்னொன்று நான் ஸ்டாக்ஷியோமெட்ரிக் டிஃபெக்ட். ஓகே, டிஃபெக்ட்டும் உங்கள் சிலபஸில் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, CBSEயோட சிலபஸில் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, இருந்தாலும் நீங்கள் சும்மா பார்க்கலாம். தேர்டாக இம்ப்யூரிட்டி டிஃபெக்ட்னு இருக்குது. ஸ்டாக்ஷியோமெட்ரிக் டிஃபெக்டில் ஷார்ட் கீ டிஃபெக்ட் அண்ட் ஃப்ராங்கல் டிஃபெக்ட் இருக்குது. நான் ஸ்டாக்ஷியோமெட்ரிக்கில் மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் டியூ டு ஆனியான் வேகன்சி, மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் டியூ டு எக்ஸ்ட்ரா கேட்டையோன். அதுக்கப்புறம் மெட்டல் டிஃபெக்ட் டெஃபிஷியன்சி. ஓகே, டெஃபிஷியன்சி ஆஃப் மெட்டல் டிஃபெக்ட்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். ஷார்ட் கீ டிஃபெக்ட்னா என்னன்னாக்கா கேட்டியோன் அண்ட் ஆனியோன் வந்து சேம் இருக்கும். அதாவது நீங்கள் இப்போ இது டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, ஹீட் பண்ணி விட்டுட்டீங்க. ஹீட் பண்ணி விட்டதுக்கப்புறம்
கொஞ்சம் கேட்டியோன்ஸ் காணாமல் போயிடும், ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆனியோன்ஸும் காணாமல் போயிடும். சரியா? அப்புறம் அதனால் என்ன ஆகும்னாக்கா, இப்போ இந்த இதில் பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒன்று காலியாக இருக்குது. ஓகே, அதே மாதிரி இங்கேயும் காலியாக இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் காலியாக இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் காலியாக இருக்குது. பார்த்தா 2 ஆரஞ்ச் பாக்ஸ் காலியாக இருக்குது, 2 பிங்க் பாக்ஸ் காலியாக இருக்குது. கரெக்டாக? பிங்க்னா கேட்டியோன், 2 பிங்க்கு காணாமல் போயிருக்குன்னா 2 மைனஸும் காணாமல் போயிருக்கு. ஸோ ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆனியோன் அண்ட் கேட்டியோன் காணாமல் போயிருக்கு. அப்போ என்ன ஆகுது, இதனால் நம்மளோட ரேஷியோ கேட்டியோன் பை ஆனியோன் ரேஷியோ வந்து சேமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஃபெக்டை வந்து நம்ம ஸ்காட்கி டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ இது யாரெல்லாம் வருவான்ற எக்ஸாம்பிள் இம்பார்ட்டன்ட். NaCl, KCl, CSCl, KBr இதிலலாம் வந்து ஸ்காட்கி டிஃபெக்ட் நடக்கும். ஃப்ராங்கல் டிஃபெக்ட் என்ன நடக்கும், ஆப்வியஸாக கேட்டியோன் லாஸ் பட் ஷிஃப்டட். ஆக்சுவலாக என்ன ஆகும்னா கேட்டியோன் லாஸ் தான் ஆகும். ஓகே, அண்ட் உங்கள் ரேஷியோ இஸ் கோயிங் டு பி சேம். ஓகே, ரேஷியோ வந்து சேமாக தான் இருக்க போகுது, கேட்டியோனும் ஆனியோன் ரேஷியோவும் சேமாக தான் இருக்க போகுது. ஆனால் இந்த வாட்டி என்ன ஆகும்னா கேட்டியோன் காணாமல் போகாது, கேட்டியோன் மறைஞ்சு போய் ஒரு புது இடத்துல போய் உட்காந்துக்கும். ஓகே, கேட்டியோன் வந்து காணாமல் போகாது, மறைஞ்சு போய் ஒரு புது இடத்துல போய் உட்காந்துக்கும். அதுதான் வந்து நமக்கு ஃப்ராங்கல் டிஃபெக்ட். ஆனியோன் லாஸ்ட் பட் ஷிஃப்டட் டு அதர் சைட் நோன் ஆஸ் இன்டர்ஸ்டீஷியல் வாய்ட். அது கேட்டியோன் லாஸ் ஆகிடும், ஆனால் புது இடத்துல போய் உட்காந்துக்கும், டோட்டலாக கிறிஸ்டலை விட்டே வெளியே போயிடாது. நமக்கு வந்து ஸ்காட்கியில் என்ன ஆகும்னாக்கா, ஒரு ஆனியோன் ஒரு கேட்டியோன் காணாமல் போகும், அது டோட்டலாக கிறிஸ்டலை விட்டே வெளியே போயிடும். ஆனால் ஃப்ராங்கல் டிஃபெக்டில் கேட்டியோன் காணாமல் போயிடுதுனாக்கா அது வந்து ஜஸ்ட் அந்த கிறிஸ்டல் கூட எங்கேயும் சுற்றிட்டு இருக்கும்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதுதான் ஃப்ராங்கல் டிஃபெக்ட். ஸோ அப்படி பார்த்தாலும் நமக்கு கேட்டியோன் ஆனியோன் ரேஷியோ வந்து மெயின்டைன் ஆகுது. ஏன்னா கேட்டியோன் வந்து இன்னமும் கிறிஸ்டல்குள்ளே தான் இருக்குது, ஆனியோனும் கிறிஸ்டல்குள்ளே தான் இருக்குது. ஸோ நமக்கு டிஃபெக்ட் வந்து எதுவும் மாற போகிறதில்ல. ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ண சில எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தேன். ஓகே, அதுக்கப்புறமா பார்த்தோம்னா மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட்னு வச்சு பார்த்தோம். மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் அது என்னென்னு பார்ப்போம். மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் டியூ டு ஆனியோன் வேகன்சி. ஆக்சுவலாக இப்போ கேட்டியோன்ஸ் அண்ட் ஆனியோன்ஸ் இருக்குடா. ஓகே, இப்போ ஒரு மெட்டல் நான் ஹீட் பண்ணுறேன். ஓகே, ஹீட் பண்ணும்போது அந்த மெட்டல் என்ன பண்ணும், கொஞ்சம் கேட்டியோன்ஸை அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகே, இல்லாட்டி என்ன ஆகும்னாக்கா என் கேட்டியோன்ஸ் என்னோடய ஆனியோனை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். சரியா? when alkali metal halide is heated with vapors of alkali metal. இப்போ ஒரு வேளை ஒரு அல்கலி மெட்டலை எடுத்து நான் ஹீட் பண்ணுறேன், அதோட அல்கலி மெட்டலோட வேப்பர்ஸை வச்சு இருக்கும்போது ஹீட் பண்ணுறேன். ஓகே, இது என்ன பண்ணுனாக்கா ஆனியோன்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் NaCl எடுத்து நான் ஹீட் பண்ணுறேன்டா. ஓகே, இந்த ப்ராசஸ் ஆஃப் Na வேப்பர், NaCl, Naன்றது ஒரு அல்கலி மெட்டல். கரெக்டாக? அதை வந்து வேப்பர்ஸ் ஆஃப் Na இருக்கும் போதே நான் ஹீட் பண்ணுறேன். ஸோ அப்படி ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த NaCl வந்து Na+Cl- பிரிஞ்சிருமா? எனக்கு இப்போ என்ன இருக்குது, வேப்பர் இருக்குது, வேப்பரும் சேர்ந்து ஹீட் ஆகுது. வேப்பர் ஹீட் ஆகும்போது என்ன ஆகும், அதுவும் Na+E- பிரிஞ்சிடும். அப்போ என்ன ஆகுனா இந்த இடத்துல நம்ம கிறிஸ்டலில் இருக்க Cl- ஆனியோன் வெளியே இருக்க Na+ கூட ரியாக்ட் ஆகிடும். நம்ம கிறிஸ்டலில் இருக்க ஆனியோன் வெளியே இருக்க Na+ கூட ரியாக்ட் ஆகிடும். அப்போ என்ன ஆகுது, நம்ம கிறிஸ்டலில் ஆனியோன் கம்மியாகிடுதா, அந்த ஆனியோன் கம்மியாச்சுல்ல அந்த இடத்துல போய் ஒரு எலக்ட்ரான் போய் உட்காந்துக்கும். ஓகே, ஒரு ஆனியோன் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 எலக்ட்ரான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஆனியோன் வெளியே வருதுனாக்கா ஒரு எலக்ட்ரான் போய் உள்ளே உட்காந்துக்கும். சரியா? இப்போ என்ன ஆகிடுச்சு, நம்ம கிறிஸ்டல்லேருந்து ஒரு ஆனியோன் டோட்டலாக வெளியே வந்து என்ன ஆகிடுச்சு, நமக்கு வெளியே இருக்க Na+ கூட ரியாக்ட் ஆச்சு. ஸோ அதனால் நம்ம கிறிஸ்டலில் ஆனியோனோட வேகன்சி கம்மியாகிடுச்சு. அந்த ஆனியோனோட வேகன்சியை கம்மியாக பண்ணுறதுக்கு ஒரு எலக்ட்ரான் உள்ளே வந்து உட்காந்துடுச்சு. ஆல்தோ நம்ம எலக்ட்ரான் உள்ளே வந்து உட்காந்தா கூட எலக்ட்ரான் ஒரு ஆனியோன் கிடையாது. கரெக்டாக? ஆனியோன் இஸ் டிஃப்ரெண்ட், எலக்ட்ரான் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, ஆனியோனில் Cl- எல்லாமே வரும். Cl- ஒரு ஆனியோன், பட் எலக்ட்ரான் ஒரு ஆனியோன் கிடையாது. எலக்ட்ரான் இஸ் அ ஸ்பீஷீஸ். கரெக்டாக? ஒரு சிம்பிளஸ்ட் ஸ்பீஷீஸை தான் நம்ம எலக்ட்ரான் சொல்லுவோம். எலக்ட்ரானும் ஆனியோனும் ஒன்று கிடையாது. சார்ஜ் சேம் தான், ஆனியோன்லையும் நெகட்டிவ் தான், எலக்ட்ரான்லையும் நெகட்டிவ் தான். ஆனால் ஆனியோனும் எலக்ட்ரானும் ஒன்று கிடையாது. ஓகே, அந்த மாதிரி தான் இந்த இடத்துலையும். ஸோ என்ன ஆகுது, நம்ம அப்போ நம்ம கிறிஸ்டல்லேருந்து ஆனியோன்லாம் காணாமல் போயிட்டு அதுக்கு பதிலாக ஒரு எலக்ட்ரான் உள்ளே வந்து உட்காந்துக்குது. ஓகே, ஸோ அந்த மாதிரி விஷயத்தை நம்ம என்ன சொல்லுவோம், மெட்டல் எக்ஸஸ். கண்டிப்பாக மெட்டல் பார்த்தா எக்ஸஸாக தான் இருக்குது. பாருங்கள், கேட்டியோனோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிடுச்சு. ஏன்னா ஆனியோனோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக கேட்டியோனோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிடுச்சு. இதுதான் வந்து ஒரு மெத்தட். இன்னொன்று என்னென்னு பார்த்தாக்கா, இது எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். அடுத்து பார்த்தோன்னா மெட்டல் எக்ஸஸ் டியூ டு எக்ஸ்ட்ரா கேட்டியோன். இப்போ என்ன ஆகிடும்னா நமக்கு கேட்டியோனே எக்ஸ்ட்ரா ஆகிடும். ஓகே, ஒரு வேளை ZnO எக்ஸாம்பிள் ZnO எடுத்து ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது, ZnO வந்து Zn2 + O2- பிரியுது. கரெக்டாக? இப்போ இந்த ZnOவோட இன்னொரு மாலிக்யூல் இருக்குல்ல, அதுவும் ஹீட் பண்ணுறோம். அது ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இன்னும் கொஞ்சம் ஹீட் பண்ணுறப்ப O2 வந்து இந்த வாட்டி நமக்கு எவாப்ரேட் ஆகிடும். ஓகே, ஒரு கேஸில் O2 அப்படியே இருக்குது, இன்னொரு கேஸில் O2 வந்து எவாப்ரேட் ஆகிடும். ஓகே, எவாப்ரேட் ஆகுதுன்னா O2 வந்து கேஸாக கன்வெர்ட் ஆகிடுது. கேஸாக கன்வெர்ட் ஆச்சுன்னா ஆப்வியஸாக 2 எலக்ட்ரான் விட்டுட்டு போயிடும். இந்த ரெண்டு எலக்ட்ரான் போயிட்டு என்ன பண்ணிடும், நமக்கு
O2 கூட ரியாக்ட் பண்ணும். சரியா? ஸோ சிம்பிளாக சொல்கிறேன். ZNO இஸ் இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னாக்கா இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தோம்னாக்கா நமக்கு ZnO2 ஃபஸ்ட்டு இப்படி இருக்குது ஆக்சுவலாக. Zn2 + O2 - Zn2 + O2 - Zn2 + ஆக்சுவலாக அல்டர்னேட்டாக வந்து நமக்கு ZnO2 வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும் இனிஷியலாக. ஓகே, இப்போ என்ன ஆகும்னாக்கா நமக்கு இந்த கேப்பில் Zn2+ வருது, எக்ஸ்ட்ராவாக ஒரு Zn2+ வந்துடுது. அண்ட் 2 எலக்ட்ரானும் சேர்ந்து வந்துடுது. ஓகே, Zn2+ எக்ஸ்ட்ரா வந்துடுது, 2 எலக்ட்ரானும் சேர்ந்து வந்துடுது. இப்போ பார்த்தா நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா கேட்டன் வந்துடுச்சு. ஓகே, ஸோ அதனால தான் இந்த மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் டியூ டு எக்ஸ்ட்ரா கேட்டன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கேட்டன் எக்ஸ்ட்ரா வந்துச்சுனாக்கா இந்த கேஸ் பார்ப்போம் நம்ம. ஓகே, அது வந்து மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட். சும்மா இதுக்கு வந்து நீங்கள் டி பிளாக் எலிமெண்ட்டில் மட்டும்தான் இது பாசிபிள். ஓகே, மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட் வந்து வேரியேஷன் இன் ஆக்சிடேஷன் நம்பர் வந்தால் மட்டும் இது பாசிபிள். சும்மா இதை வந்து நீங்கள் படிங்க, சும்மா இதை படித்து பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும். ஓகே, ஸோ அடுத்து வந்து இம்ப்யூரிட்டி டிஃபெக்ட். இது அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை, சும்மா வேணால் ரீட் பண்ணுங்கள். ஓகே, SrCl2ல மட்டும்தான் இந்த டிஃபெக்ட் வந்து நமக்கு வரும். கரெக்டாக? ஸோ அவ்வளோதான். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த லெசன் முடிச்சிட்டோம். ஃபைனலாக நிறைய கொஷின்ஸ் பார்த்தோன்னு நினைக்கிறேன். கொஷின்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹேலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹேலோ அரியன்ஸ் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, இதில் பார்த்தோம்னாக்கா நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்ஸாக வந்து அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம், என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னுலாம் பார்த்தோம். அதுக்கப்புறமா அல்கேன்ஸ்னால் என்ன, ஆரியன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அல்கேன்ஸ்னால் ஜஸ்ட் CH4லேருந்து ஒரு ஹைட்ரோஜன் ரிமூவ் பண்ணால் அது அல்கேன்ஸ் ஆகிடும். ஓகே, ஸோ பாருங்கள் இந்த இடத்துல CH4 ஆக்சுவலாக இதுதான் அல்கேனு. ஓகே, அல்கேன்னா CH4, ஈத்தேன், மீத்தேன், ப்ரோபேன், பியூட்டேன் இதெல்லாம் அல்கேன். ஓகே, அது எப்போ ஹேலோ அல்கேன் ஆகும்னா அல்கேன்லேருந்து ஒரு ஹைட்ரோஜனை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஹேலோஜனை சேர்த்துட்டேன், அப்போ அது வந்து அல்கேனாக மாறிடும். நம்மளோட அல்கேனா ஆறுன்னு சொல்லுவோம்ல, ஆர் கூட ஒரு ஹைட்ரோஜனை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு எக்ஸை சேர்த்தா RXன்னு வரும். இதுதான் ஹேலோ அல்கேன். ஓகே, அண்ட் சேம் டைம் ஹேலோ ஆரியன்ஸ்னால் யாருன்னா, ஹேலோ ஆரியன்ஸ்னால் உள்ள சைக்ளிக் ஆரோமேட்டிக் காம்பவுண்ட் தான் ஆரியன்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பென்சீன் ரிங். ஜென்ரலாக பென்சீன் ரிங்கை தான் உங்கள் சிலபஸை வந்து நீங்கள் பார்ப்பீங்க ரொம்ப. ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னது ஹேலோ ஆரின். ஆக்சுவலாக இது ஆரின். இந்த ஆரினில் ஒரு வேளை நம்ம ஒரு எக்ஸை சேர்த்தோம்னாக்கா, ஓகே, ஒரு ஹைட்ரோஜனை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸை சேர்த்தோம்னாக்கா நமக்கு இது வந்து என்ன ஆகிடும், ஹேலோ ஆரியனாக மாறிடும். சரியா? ஹேலோ ஆரியனாக மாறிடும். ஒரு அல்கேனில் ஹைட்ரோஜனை ரிமூவ் பண்ணி எக்ஸை சேர்த்தா ஹேலோ அல்கேன். ஒரு ஆரினில் வந்து ஹைட்ரோஜன் ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸை சேர்த்தா ஹேலோ ஆரின். இல்லாட்டி இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது, அல்கைல் ஹேலைடுன்னு சொல்லுவோம். இதை வந்து அரைல் ஹேலைடுன்னு சொல்லுவோம். ஆரோமேட்டிக் ரிங்குக்கு இன்னொரு பேர்னா அரைல்னு சொல்லுவோம். ஓகே, அதுக்கப்புறம் கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம். கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் ஹேலோஜன் ஆட்டம். எத்தனை ஹேலோஜன் ஆட்டம் அட்டாச் ஆகுது. ஒரே ஒரு ஹேலோஜன் ஆட்டம்னா மோனோ ஹேலோஜன், 2 இருந்துச்சுன்னா டை ஹேலோஜன், 3 இருந்துச்சுன்னா ட்ரை ஹேலோஜன், அந்த மாதிரி பார்ப்போம். சரியா? அதே மாதிரி மோனோ ஹேலோ அரின், டை ஹேலோ அரின், ட்ரை ஹேலோ அரின், அந்த மாதிரி. அடுத்த கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் த sp3 ஹைபிரிடைஸ் கார்பன். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து என்னோடய ஹேலோஜன் வந்து ஒரு sp3 ஹைபிரிடைஸ் கார்பன் கூட அட்டாச் இருக்குன்னா அதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபிகேஷன். இதில் ஒரு 2-3 கிளாஸிஃபிகேஷன் இருக்கும். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு கைண்ட் என்னன்னாக்கா அல்கைல் ஹேலைட். இதுதான் வந்து நம்ம ஹேலோ அல்கேன்ஸ்னு சொல்லுவோம். சரியா? ஒரு வேளை என்னோடய எக்ஸ் இருக்குது, என்னோடய ஹேலோஜன் அட்டாச் இருக்க கார்பன் sp3 ஹைபிரிடைஸ்ட். sp3ன்னா என்ன, sp3 ஹைபிரிடைஸ் கார்பனை எல்லாமே சிங்கிள் பாண்ட். இந்த கார்பனை சுற்றி வெறும் சிங்கிள் பாண்ட் மட்டும்தான் இருக்கணும். அதுதான் வந்து sp3 ஹைபிரிடைஸ்ட் கார்பன் சொல்லுவோம். ஒருவேளை இந்த கார்பன் வந்து டபுள் பாண்டாக இருந்துச்சுன்னா இது sp2. ஒருவேளை இந்த கார்பன் வந்து ட்ரிபிள் பாண்டாக இருந்தால் இது வந்து sp. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்குறது sp3 ஹைபிரிடைஸ்ட் கார்பன். ஒருவேளை என் ஹேலோஜன் அட்டாச் இருக்க கார்பன் sp3 இருந்து அதுக்கு பக்கத்தில் இருக்க கார்பன் ஓகே ஒரே ஒரு அல்கைல் குரூப் கூட இருந்துச்சுனாக்கா we call it as alkyl halide. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்கள், எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். See, depending upon the attachment of X with sp3 these can be following types. ஒன்று வந்து பார்த்தோம்னாக்கா ப்ரைமரி, அதாவது இந்த இடத்துல பார்த்தா என்னோட ஹேலோஜன் இருக்குது. ஓகே, கலர் மாற்றிக்கலாம். இந்த இடத்துல என் ஹேலோஜன் இருக்குது, இந்த இடத்துல sp3 ஹைபிரிடைஸ் கார்பன் இருக்குது. இது பார்த்தா ஒரே ஒரு அல்கைல் குரூப் கூட தான் அட்டாச் ஆகிருக்கு. சரியா? அப்போ இதை வந்து ப்ரைமரி என்ன சொல்கிறோம், ஹேலோ அல்கேன்னு சொல்லுவோம். சரி, எக்ஸாக்டாக நேமிங்லாம் நம்ம நோமென்க்ளேச்சர் பார்த்ததுக்கப்புறம் தெரியும். ப்ரைமரி ஹேலோ அல்கேன்னு சொல்லுவோம். ஒருவேளை என்னோட எக்ஸ் பாருங்கள், எக்ஸ் அட்டாச் ஆகிருக்கு. எக்ஸ் வந்து ஒரு sp3 ஹைபிரிடைஸ் கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கு, 2 அல்கைல் குரூப் கூட அட்டாச் ஆகிருக்கு. இது என்ன சொல்லுவோம், செகண்டரி ஹேலோ அல்கேன்னு சொல்லுவோம். ஒருவேளை என்னோட எக்ஸ் வந்து 3 அல்கைல் குரூப் கூட அட்டாச் ஆகிருக்கு, அதை வந்து என்ன சொல்லுவோம், டெர்ஷரின்னு சொல்லுவோம். இதை பற்றி டீட்டெயிலாக நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஓகே, யூ கேன் see தட். யூடியூப்பில் இருக்க வீடியோவும் யூஸ் ஆகும் கண்டிப்பாக. அடுத்து இன்னொரு கைண்ட் பார்த்தா அலைலிக் ஹேலைட். அலைலிக்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு டபுள் பாண்ட் கார்பன் கூட இருக்கணும், அவ்வளோதான்.
ஓகே, நம்ம ஹாலோஜன் வந்து ஒரு கார்பன் கூட சேர்ந்துருக்கணும். அந்த கார்பன் வந்து எப்படி இருக்கணும், ஆக்சுவலாக வந்து அலைலிக் இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னாக்கா இது கிடையாது. இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன், வெயிட் அ மினிட். சி, நம்ம ஹாலோஜன் இருக்கணும். நம்ம ஹாலோஜன் வந்து sp3 ஹைப்ரிடைஸ் கார்பன் கூட தான் இருக்கணும். ஆனால் இந்த sp3 ஹைப்ரிடைஸ் கார்பன் நம்மளோட sp2 ஹைப்ரிடைஸ் கார்பன் கூட இது sp3, ஓகே, சிங்கிள் பாண்ட். ஆனால் இது பார்த்தா sp2, ஏன்னா டபுள் பாண்ட். சரியா? ஸோ இந்த மாதிரி sp2 ஹைப்ரிடைஸ் கார்பன் கூட இருந்துச்சுன்னா we call it as அலைலிக் கார்பன். சரியா? அலைலிக் கார்பன். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னாக்கா டபுள் பாண்ட் இருக்குல்ல, இந்த மாதிரி டபுள் பாண்ட் அட்டாச்சாக இருக்குன்னா அது பக்கத்தில் இருக்க கார்பன் தான் நம்ம அலைலிக் கார்பன் சொல்லுவோம். ஓகே, இந்த பக்கம் ஒரு கார்பன் தான், இதையும் அலைலிக் கார்பன் தான் சொல்லுவோம். சரியா? டபுள் பாண்ட் இருக்க கார்பனுக்கு பக்கத்து கார்பன் அலைலிக் கார்பன் சொல்லுவோம். சரியா? அது பெஸ்ட் மெத்தட் டு லேர்ன். ஓகே, ஸோ இப்படி இருந்துச்சா we call it as அலைலிக் கார்பன். இது சைக்ளிக்காகவும் இருக்கலாம், லைன்ஸ் இங்கே லைன்னு மட்டும் போட்டிருக்கேன், ஸ்ட்ரெயிட் செயின் மட்டும் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக சைக்ளிக்காகவும் இருக்க சான்ஸ் இருக்குது. ஓகே, அடுத்து பார்த்தோம்னா பென்சாயிலிக் ஹேலைட். பென்சாயிலிக் ஹேலைட்னா பென்சின் ரிங் கூட நம்ம கார்பன் இருந்துச்சா we call it as பென்சாயிலிக் ஹேலைட்ஸ். ஓகே, இது வந்து ஹாலோவாரின் கேட்டகரியில் வராது. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க. ஹாலோவாரின் கேட்டகரியில் பென்சின் ரிங்கை பார்த்தாலே அது வந்து ஹாலோவாரினாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், ஹாலோஜன் அட்டாச் இருக்க கார்பன் எப்படி இருக்குது, sp3 ஹைப்ரிடாஸ் இருக்குது. sp3 இருக்கிறது வந்து sp2 கூட அட்டாச்சாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம பென்சாயிலிக் ஹேலைட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பென்சாயிலிக் ஹேலைட். இது வந்து பென்சின் ரிங் கேட்டகரியில் வரவே வராது. ஓகே, ஹாலோவாரின் கேட்டகரியில் வராது. ஹாலோவாரின் எப்போ வரும்ன்றதை நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு சில கொஷின் சால்வ் பண்ணி காமிச்சேன். இப்போ பார்த்தோம்னா நான் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஹாலோஜன் வித் sp2 ஹைப்ரிடைஸ் கார்பன், இவ்வளோ நேரம் நம்ம ஹாலோஜன் sp3 கூட அட்டாச் ஆச்சு. இப்போ sp2 கூட, அதாவது ஒரு டபுள் பாண்ட் கூட டேரெக்டாக அட்டாச் ஆக போகுது. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா வினைல் ஹேலைட். வினைல் ஹேலைட்னா நம்ம ஹாலோஜன் டேரெக்டாக ஒரு டபுள் பாண்டட் கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கும், அதாவது sp2 கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கும். சரியா? அடுத்து பார்த்தா அரைல் ஹேலைட். இங்கே தான் நம்ம பென்சின் ரிங் இருக்கும். ஓகே, பென்சின் ரிங் கூட டேரெக்டாக அட்டாச் ஆகிருக்க கார்பனை வந்து என்ன சொல்லுவோம், நம்ம அரைல் ஹேலைட் சொல்லுவோம். இப்போ இது வந்து அரைல் ஹேலைடா, இது வந்து அரைல் ஹேலைடா, இது கண்டிப்பாக அரைல் ஹேலைட் கிடையாது. ஓகே, ஸோ அதான் நான் இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சேன். இது வந்து அலைலிக் ஹேலைடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி கீழே இருக்கிறதோ ஒரு அரைல் ஹேலைட் கிடையாது, வினைலிக் ஹேலைட். ஓகே, அதுக்கப்புறம் நோமன் கிளச்சர் பார்த்தோம். நோமன் கிளச்சரில் வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்தேன். காமன் நேம் பற்றி தான் பார்ப்போம். காமன் நேமில் என்னென்னு யாரை சொல்லுவோம், ஒரு நம்ம ஹாலோஜன் அட்டாச்சாக இருக்கிறது ஒரு ஸ்ட்ரெயிட் செயினாக இருந்துச்சுனாக்கா என்னன்னு சொல்லுவோம். ஐசோன் என்ன சொன்னால், ஐசோன்னா டெயில் பார்க்கணும். ஓகே, டெயில் பார்க்கணும். டெயிலில் வந்து ரெண்டுமே மித்தால் குரூப் அட்டாச் இருந்துச்சுனாக்கா, டெயிலில் 2 மித்தால் குரூப் இருந்துச்சுன்னா we call it as ஐசோ. ஓகே, நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. செகண்ட் லாஸ்ட் கார்பனுக்கு 2 மெத்தால் குரூப் இருந்துச்சுன்னா இது. நீங்கள் எதுவுமே கன்ஃபியூஸே ஆக தேவையில்ல. ஜஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, உங்களோட எண்டு கார்பனில் 2 மித்தால் குரூப் இருக்கான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மித்தால் குரூப் இருக்குது, இங்கே ஒரு மித்தால் குரூப் இருக்குது. ஹாலோஜன் அட்டாச் இருந்தாலும் சரி பிரச்சனை இல்லை, இந்த ஹாலோஜன் அட்டாச் ஆனாலும் சரி பிரச்சனை இல்லை. ஜஸ்ட்டு எண்டில் 2 மித்தால் குரூப் இருக்கா, 2 மித்தால் குரூப் மட்டும்தான் இருக்கணும், வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. வேறு எந்த அல்கைல் குரூப்பும் இருக்கக்கூடாது, வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு ஹைட்ரோஜன் இருந்தால் பிரச்சனை இல்லை, 2 மித்தால் குரூப் மட்டும்தான் அட்டாச்சாக இருக்கணும். அப்போ அதை வந்து ஐசோன்னு சொல்லுவோம், ஐசோ குரூப்புன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து ஐசோப்ரோபைல் சொல்கிறோம், இது ஐசோபியூட்டைல் குளோரைடு அப்படின்னு சொல்கிறோம். செகண்டரி எப்போ சொல்லுவோம்னாக்கா, நம்மளோட இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் எதெல்லாம் மார்க் பண்ணுறோம் அது இம்பார்ட்டன்ட். நம்ம ஹாலோஜன் அட்டாச்சாக இருக்க கார்பனுக்கு 2 அல்கைல் குரூப் இருக்கணும், கண்டிப்பாக 2 அல்கைல் குரூப் இருக்கணும். ஓகே, அது சேமாக இருந்தாலும் சரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் சரி பிரச்சனை இல்லை, 2 அல்கைல் குரூப் இருக்கணும் ஆக மொத்தம். ஓகே, ஸோ அது என்ன சொல்லுவோம், நம்ம செகண்டரி கேட்டகரி சொல்லுவோம். பாருங்கள், ஹாலோஜன் அட்டாச் இருக்க கார்பனில் 2 அல்கைல் குரூப் அட்டாச்சாக இருந்துச்சுன்னா, ஓகே, சேமாக இருந்தாலும் சரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் சரி, அதை வந்து நம்ம செகண்டரின்னு சொல்லுவோம். ஓகே, ஒருவேளை இந்த கேஸ்லேயே நம்ம இந்த இடத்துல ஒரு மித்தால், இந்த இடத்துல ஒரு மித்தால் வந்தால் அங்கே வந்து அப்போ இந்த கேஸ் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தாக்கா ஒரு விதத்தில் இதுவும் பார்த்தா ஒரு ஆல்கைல் குரூப், இதுவும் ஒரு ஆல்கைல் குரூப். ஸோ இதை நம்ம செகண்டரினும் சொல்லிக்கலாம். இந்த கேஸை நம்ம செகண்டரினும் சொல்லிக்கலாம், ஐசோனும் சொல்லிக்கலாம். புரியுதா? அடுத்து பார்த்தோம்னா டெர்ஷரின்னு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். செகண்டரி பார்த்தோம், அடுத்து பார்த்தோம்னா டெர்ஷரி வரும். டெர்ஷரிக்கு முன்னாடி நியோ பார்த்துரும். நியோனா ஒன்றும் இல்லை, நமக்கு ஐசோ மாதிரியே தான் நியோவும், ஐசோ மாதிரியே தான் நம்மளோட நியோவும். ஐசோன்னு என்ன சொன்னேன், ஐசோனாக்கா 2 மித்தால் குரூப் அட்டாச்சாக இருக்கணும்னு சொன்னேன். நியோன் என்னன்னா 3 மித்தால் குரூப் அட்டாச்சாக இருக்கணும், அவ்வளோதான். நம்மளோட எண்டு கார்பனில் 3 மித்தால் குரூப் அட்டாச்சாக இருக்கணும். இந்த இடத்துல ஹாலோஜன் அட்டாச் ஆனாலும் சரி கவலை இல்லை. ஆனால் நம்ம எண்டில் வந்து 3 மித்தால் குரூப் அட்டாச்சாக இருந்தால் we call it as நியோ. டெர்ஷரி எப்படி இருக்கும்னா பார்க்க நியோ மாதிரி தான் இருக்கும், ஆனால் வேறு டெஃபினேஷன். டேரெக்டாக ஹாலோஜன் அட்டாச்சாக இருக்கணும். பாருங்கள், ஹாலோஜன் இம்பார்ட்டன்ட். ஹாலோஜன் டேரெக்டாக அட்டாச்சாக இருக்கணும் கார்பனில். அந்த கார்பனில் 3 அல்கைல் குரூப் இருக்குன்னா we call it as டெர்ஷரி. ஓகே, ஸோ இங்கே நான் என்னெல்லாம் மார்க் பண்ணியிருக்கேனோ அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஓகே, எதெல்லாம் மார்க் பண்ணலையோ அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகே, ஸோ பேசிக்காக நோமன் கிளச்சரில் இவ்வளோ தான் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறமா
எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம், நோமன்க்ளேச்சர் பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் இல்லை. ஓகே, ஸோ அடுத்து ஃபிசிக்ஸ் இருக்குது. ஸோ ஃபிசிக்ஸை டக்குன்னு நம்ம நியூமெரிக்கல்ஸ் மட்டும் பார்ப்போம். சரியா, ஃபிசிக்ஸை பார்த்தோம்னாக்கா நம்ம இம்பார்ட்டண்ட்டாக டெரிவேஷன் மட்டும் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி லெக்சர் வரைக்கும் C=ε0A/d இது என்னது, பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. இது என்னது, இது வந்து எனர்ஜி கண்டுபிடிக்கிறது. Q²/2C ½ QV/2CV²/2 இதெல்லாம் எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, லெக்சரில் நிறைய நியூமெரிக்கல்ஸ் போட்டிருப்போம். இதெல்லாம் நீங்கள் பேட்ச் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த நியூமெரிக்கல்ஸ் தான் வந்து டீட்டெயிலாக கிடைக்கும். சரியா, இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணணுன்றதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நியூமெரிக்கல்ஸ் உங்களுக்கு பார்த்த உடனே கண்டிப்பாக புரியாது. லெக்சர் ஜாயின் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த நியூமெரிக்கல்ஸ் என்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குலாம் தெரியும். ஓகே, அதுக்கப்புறம் எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் அன் எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தோம். ஒருவேளை நம்ம பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் இருக்குனாக்கா இதுக்கு நடுவில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குல்ல, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எவ்வளோ டென்சிட்டி இருக்குன்னு கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா. என்ன ஃபார்முலா அப்படின்னா, டெரிவேஷன் முக்கியம் இல்லை, ஜஸ்ட் டேரெக்டாக ஃபார்முலா பாருங்கள். ½ ஓகே, இதான் ஃபார்முலா. ε0 பர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ், ஈனானது நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, அடுத்து பார்த்தோம்னா இப்போ இந்த பிளேட் இருக்குது, இங்கே ஒரு பிளேட் இருக்குது, இங்கே ஒரு பிளேட் இருக்குது. ரெண்டுக்கு நடுவில் நான் எந்த டைஎலக்ட்ரிக் மெட்டீரியலும் வைக்கலாம். ஒரு ஃபோர்ஸ் ஒன்று எக்ஸைட் ஆகுதுல்ல, இந்த ஃபோர்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. ஸோ அந்த ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணேன், Q²/2 A. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னா ஸ்பெரிக்கல் கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டர்லேயே 3 விதம் பார்த்தோம், பேரலல் பிளேட்டு, ஸ்பெரிக்கல் கெப்பாசிட்டர், இன்னொன்று சிலிண்ட்ரிக்கல். ஸ்பெரிக்கல் கெப்பாசிட்டராக இருந்தாக்கா அதுக்கு என்ன கெப்பாசிட்டர்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதெல்லாம் அட்வான்ஸ் லெவல் கான்செப்ட். ஓகே, உங்கள் ஸ்கூல் லெவலுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, கண்டிப்பாக அட்வான்ஸ் லெவலுக்கு படிக்கணும் இந்த கான்செப்ட் இம்பார்ட்டன்ட். ஃபார்முலா பாருங்கள், டேரெக்டாக ஃபார்முலா பாருங்கள். 4ε0AB/B-A இதோட டெரிவேஷன்லாம் பார்த்தோம். இதை எப்படி படிக்கிறதுன்னு சொன்னேன். நார்மலாக ஸ்பெரிக்கல், அதாவது டபுள் ஸ்பெரிக்கல் தான் இப்போ நம்ம பார்க்குற ஃபார்முலா. ஓகே, ஒருவேளை சிங்கிள் கெப்பாசிட்டர் ஸ்பெரிக்கல் கெப்பாசிட்டர் இருந்தால் 4πε0 ஆர்னு வச்சு போடும். சிங்கிள் கெப்பாசிட்டராக இருந்தால் இந்த இடத்துல ஜஸ்ட் ஆருக்கு பதில் என்ன பண்ணுறோம், AB/B-A பண்ணுறோம். வேறு எந்த சேஞ்சும் இல்லை. ஒரு நார்மல் ஸ்பெரிக்கலுக்கு பதிலாக டபுள் ஸ்பெரிக்கல் எடுக்கிறோம். ஓகே, அடுத்து பார்த்தோம்னா சிலிண்ட்ரிக்கல் கெப்பாசிட்டர். இதுக்கும் வந்து இந்த கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலா தான் இம்பார்ட்டன்ட், 2πε0L/log(b/a). ஓகே, ஸோ வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அடுத்து பார்த்தோம்னாக்கா நமக்கு காம்பினேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர் பார்த்தோம். அதுக்கு வந்து சீரீஸ் காம்பினேஷன் என்ன சொன்னேன், Q சேமாக இருக்கும்னு சொன்னேன். சீரீஸ் காம்பினேஷனில் Q சேமாக இருக்கும், V டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்கும். சீரீஸ் காம்பினேஷன் Q சேமாக இருக்கும், V வந்து டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்கும். எப்படி டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்கும், ஏது டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்கும்னா டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஓகே, அண்ட் இந்த ஃபார்முலாவும் சொல்லிக் கொடுத்தேன், டீட்டெயிலாக படித்தோம். கெப்பாசிட்டர் வச்சு 2 லெக்சர் ஃபுல்லாக பார்த்தோம். ஓகே, நீங்கள் எழுதியிருக்க ஒரு விஷயமும் நம்ம அங்கே அரை மணி நேரத்துக்கு பேசின விஷயங்கள். சரியா, ஸோ டக்குன்னு நம்ம வந்து இப்போ ஃபார்முலா பேஸ்டாக ரிவிஷன் பண்ணுறோம், அவ்வளோதான். அப்புறம் 2 ஷார்ட் ட்ரிக் சொல்லிக் கொடுத்தேன். 2 கெப்பாசிட்டன்ஸ் இருந்தால் டேரெக்டாக C ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்க சொல்லிக் கொடுத்தேன். ஒருவேளை n நம்பர் ஆஃப் கெப்பாசிட்டர் வந்து ஈக்குவல் மேக்னிடியூட் C மேக்னிடியூடோட அட்டாச்சாக இருக்குது பேரலாக அப்படின்னாக்கா, ஓகே சாரி சீரீஸாக அப்படின்னாக்கா டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், C/N போட்டால் ஆன்சர் கிடச்சிரும் அப்படின்னு சொன்னேன். ஓகே, வேறு N இஸ் நம்பர் ஆஃப் கெப்பாசிட்டர். அதுக்கப்புறம் ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு 2-3 இம்பார்ட்டன்ட் ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்தேன். ஸோ அதுக்கப்புறமா நம்ம டேரெக்டாக சம்ஸ் தான் போட ஆரம்பித்தோம். ஸோ நிறைய சம்ஸ் பார்த்தோம், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சம் பார்த்தோம். ஸோ டக்குன்னு நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறமா நம்ம பேரலல் பார்த்தோம், பேரலல் காம்பினேஷன் பார்த்தோம். பேரலல் காம்பினேஷனுக்கு என்ன சொன்னேன், Q வந்து டிஸ்ட்ரிபியூட். சீரீஸ் என்ன ஆகிடுச்சு நமக்கு, Q சேமாக இருந்துச்சுல, பேரலில் வந்து Q டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும், ஆனால் V சேமாக இருக்கும். சரியா, அண்ட் அதுக்கப்புறமா கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்க ஒரே ஃபார்முலா, C ஈக்குவலன்ட் = ரொம்ப சிம்பிள், C1 + C2 + C3 பண்ணால் போதும். சரியா, ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எழுதி போட்டேன், டிஸ்ட்ரிபியூஷனில் எப்படி நடக்கும்னு சொல்லி எழுதி போட்டேன். அதுக்கப்புறம் சம்ஸ் சால்வ் பண்ணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம சம்ஸ் தான், எவ்வளோ பெரிய கொஷின்ஸ் தான் வந்து எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுலாம் சொல்லி கொடுத்தேன். ஓகே, ஃபுல்லாகவே நம்ம சம்ஸ் தான் சால்வ் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் வீட்ஸ்டோன் கான்செப்ட் வந்துச்சு நமக்கு. ஸோ இந்த மாதிரி பெரிய கொஷின்ஸ் தான் நம்ம ஈஸியாக வந்து சால்வ் பண்ணோம். ஓகே, இதெல்லாம் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியணும்னா கண்டிப்பாக பேட்ச் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, ஸோ எல்லாமே ஒரே இதே பார்க்க முடியல பாருங்கள், ரிவிஷன் பண்ணும்போதே நமக்கு வந்து 1 hour தாண்டி போகுது. ஓகே, ஸோ அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்ப்போம். சம்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து வீட்ஸ்டோன் கான்செப்ட் மட்டும் பார்த்துட்டு நம்ம ரிவிஷன் வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், லெக்சரோட எண்டு வந்துட்டோம். ஸோ வீட்ஸ்டோன் பிரிட்ஜ், ஆக்சுவலாக வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் உங்களுக்கு தெரியும். ஓகே, எப்போல்லாம் இந்த மாதிரி ஒரு 5 கெப்பாசிட்டரோ இல்லை ரெசிஸ்டரை வச்சு நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, 5 கெப்பாசிட்டரை வச்சு பண்ணுறது தான் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். வீட்ஸ்டோன் பிரிட்ஜ்னா என்னன்னாக்கா சிம்பிளாக இந்த சைடு இருக்கிற ரேஷியோ ஈக்குவல்ஸ் டு இந்த சைடு இருக்கிற ரேஷியோ.
வந்துச்சுன்னா அது வந்து நம்ம வீட் ஸ்டோன் பிரிட்ஜ்னு சொல்லுவோம். அது பேலன்ஸ்டு வீட் ஸ்டோன் பிரிட்ஜ். ஆக்சுவலாக வீட் ஸ்டோன் பிரிட்ஜ் தான் ரெண்டு இருக்குது. பேலன்ஸ்டு ஒன்று இருக்குது, அன்பேலன்ஸ்டு ஒன்று இருக்குது. பேலன்ஸ்டு கேஸ் தான் உங்களோட என்சிஆர்டி லெவலில் கேட்பாங்க, ஜேஇ லெவலில் கேட்பாங்க. அட்வான்ஸ் லெவலில் அன்பேலன்ஸ் மட்டும் கேட்பாங்க. அது அப்புறமா பார்ப்போம்னு சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ பேலன்ஸை பார்த்தாக்கா இந்த ரேஷியோ இஸ் ஈக்குவல்ஸ் டு இந்த ரேஷியோ, இந்த கெப்பாசிட்டரோட ரேஷியோ இஸ் ஈக்குவல்ஸ் டு இந்த கெப்பாசிட்டரோட ரேஷியோ வந்து பேலன்ஸ்ட். ஸோ அப்படி வரதுனால என்ன நான் யூஸ் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ ஒரு வேளை பேலன்ஸ் ஆகிடுச்சா நம்ம கம்ப்ளீட்டாக இதுக்குள்ளே இருக்க கெப்பாசிட்டரை மறந்துடலாம். ஓகே, அப்போ இந்த ஃபுல் சர்க்யூட் என்னாகும், ஒரு சிம்பிளான ஒரு பேரலல் சர்க்யூட்டாக மாறிடும். ஓகே, ஸோ அதுதான் நம்மளுக்கு அட்வான்டேஜ், மெயின் அட்வான்டேஜ் அதுதான். ஸோ ஒரு சர்க்யூட்டை பார்த்தோன்னே அது பேலன்ஸ்டாக இல்லையான்னு கண்டுபிடிக்க தெரியணும். சரி, அப்படி கண்டுபிடிக்க தெரிஞ்சுன்னா ஈஸி. இப்போ இந்த சர்க்யூட் பார்த்தோம்னா இது வந்து ரேஷியோ எடுத்து பார்த்தா 1/2 வரும் கரெக்டாக. அப்போ இது ஒரு வீட் ஸ்டோன் பிரிட்ஜ். ஸோ அதனால் நடுவில் இருக்கிறத ஃபுல்லாக நம்ம ஒமிட் பண்ணிக்கலாம். ஒமிட் பண்ணிட்டோம்னா டேரெக்டாக நம்ம சர்க்யூட் வந்து ரெடியூஸ் ஆகிடும். அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். சரியா? ஸோ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். பொட்டென்ஷியல் மெத்தட் வச்சு சொல்லிக் கொடுத்தேன். எல்லாமே டீட்டெயிலாக பார்த்தோம். ஓகே, ஸோ ஐ திங்க் வித் திஸ் ஓகே, டயலெக்ட்ரிக் கான்செப்ட் இருக்குது. ஆக்சுவலாக டயலெக்ட்ரிக்னால் ஒன்றும் இல்லை, நார்மலாக இருக்க கெப்பாசிட்டரில் உள்ளே வந்து என்ன பண்ணுறோம், ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியல் போட்டுருவோம். ஓகே, இன்சுலேட்டிங் மெட்டீரியல் போடுவோம். இது போடுறதுனால நமக்கு 2 அட்வான்டேஜ். அப்புறமா கெப்பாசிட்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகே, ஃபஸ்ட்டு 2 பிளேட் ஒட்டிக்காமல் இருக்க தடுக்கும். செகண்ட் இதுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கொடுக்கும். ஓகே, அது பார்த்தோம். ஸோ டயலெக்ட்ரிக் போடுறதுனால என்ன அட்வான்டேஜ்னாக்கா, நமக்கு கொஞ்சம் கெப்பாசிட்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அது என்ன எதனால் இன்க்ரீஸ் ஆகும்னா, கொஞ்சம் போலரைசேஷன் நடக்கும். போலரைசேஷன் நடக்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்குதுனாக்கா நமக்கு எக்ஸ்ட்ரா கெப்பாசிட்டன்ஸ் கிடைக்கும். ஸோ இதை பற்றி டீட்டெயில்டு கான்செப்ட் இருக்குது. ஸோ இந்த கான்செப்ட்லாம் முக்கியம் இல்லை, உங்களுக்கு வந்து டயலெக்ட்ரிக் என்ன ஆகுதுன்னு மட்டும் தெரிஞ்சால் போதும். ஓகே, ஒரு டயலெக்ட்ரிக் வைக்கிறதுனால இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஷார்ட்டாக டேபிளர் காலம்னு போட்டிருப்பேன். இது எல்லாமே இங்கே பார்த்தது எல்லாத்தையுமே நான் ஒரே டேபிளர் காலம்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஏன்னாக்கா இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஸோ டயலெக்ட்ரிக் போகிறதுனால வித்தவுட் டயலெக்ட்ரிக் நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் E0 இருக்குன்னா, டயலெக்ட்ரிக் வைக்கிறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து E0/k ஆகிடும். வித்தவுட் டயலெக்ட்ரிக் பொட்டென்ஷியல் வந்து V0 இருக்குன்னா, டயலெக்ட்ரிக் போட்டோன்னா பொட்டென்ஷியல் வந்து கம்மியாகிடும், V0/k ஆகிடும். கெப்பாசிட்டன்ஸ் T இருக்குனாக்கா, டயலெக்ட்ரிக் போனால் கெப்பாசிட்டன்ஸ் வந்து K டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம். புரிஞ்சா? இதெல்லாமே எப்போனாக்கா பேட்ரி கனெக்ட் பண்ணாத வரைக்கும். பேட்ரி கனெக்ட் பண்ணால் இந்த விஷயம்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, அதுக்கப்புறம் பார்ஷியலி ஃபீல்டாக இருந்துச்சுனாக்கா எப்படி அப்படின்ட்டு ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா படிக்கிறதுக்கும் ஒரு ட்ரிக் சொல்லி கொடுத்தேன். நார்மல் கெப்பாசிட்டர்னா என்ன பண்ணுவீங்க, பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் ε0A/Dன்னு போடுவோம் கரெக்டாக. இப்போ என்ன பண்ணுவோம், ε0E/D தான், ஜஸ்ட்டு அந்த எக்ஸ்ட்ரா திக்னஸ் எல்லாம் மைனஸ் பண்ணிடணும், அவ்வளோதான். டயலெக்ட்ரிக் இருக்கிறத T/K வச்சுக்கணும், நார்மல் ஏர் இருக்கிறத D-Kன்னு வச்சுக்கணும். அந்த மாதிரி எத்தனை டயலெக்ட்ரிக் இருந்தால் ப்ளஸ் போட்டு நீங்கள் பாட்டு ஆட் பண்ணிகிட்டே போய்க்கலாம். ஓகே, ஸோ அல்டர்னேட் மெத்தடெல்லாம் சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறமா இந்த அரேஞ்ச்மெண்ட் கண்டுபிடிங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி பெரிய ஃபார்முலா போடாமல் டேரெக்டாக நீங்கள் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இது எப்படி படிக்கணுன்னு சொல்லி கொடுத்தேன். இந்த மாதிரி பெரிய ஃபார்முலா வந்து எப்படி படிக்கணுன்றதும் நான் சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறமா நம்ம சம்ஸ் தான் சால்வ் பண்ணோம், நிறைய சம்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறமா என்ன பார்த்தோம், ஸோ அதுக்கப்புறமா வந்து பேட்ரி கனெக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒருவேளை பேட்ரி கனெக்ட் பண்ணிங்கனாக்கா, ஓகே, பேட்ரி வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்க. இனிஷியலாக பேட்ரி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, அப்புறம் பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு விஷயம் மட்டும் காமன், Q வில் பி சேம். ஓகே, இந்த ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுன்னா இப்போ நம்ம பார்க்குற எதுவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. ஓகே, ஒருவேளை பேட்டரி கனெக்ட் பண்ணி வைக்கும்போது QI சார்ஜ் இருக்குது, E0 எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, V0 பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குது, C0னா ε0A/D, V0னா Q0/C, இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் இருக்குது. எனர்ஜி வேணும்னா Q0²/2C, அதை வச்சு போட்டோம்னாக்கா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக Q0²/2C வருது. இது என்ன ஆகும்னா, பேட்டரி கனெக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா சார்ஜ் மாற போகிறது கிடையாது. ஆனால் கெப்பாசிட்டன்ஸ் கண்டிப்பாக மாறும், K டைம்ஸ் C0 மாறும்னு பார்த்தோம். ஓகே, அப்போ கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ மாறுது, அப்போ பொட்டென்ஷியல் கண்டிப்பாக மாறும். ஏன்னா பொட்டென்ஷியலோட ஃபார்முலானா Q/C. சார்ஜ் மாறல, ஆனால் கெப்பாசிட்டன்ஸ் மாறிடுச்சு. ஸோ பொட்டென்ஷியல் வந்து V0/k மாறிடும். எலக்ட்ரிக் ஃபீல்டும் பாருங்கள், E0/k டைம்ஸ் மாறும். டயலெக்ட்ரிக் கொண்டு வந்தாலே எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து மாறும்னு சொல்லி கொடுத்தேன். ஓகே, ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜியும் பார்த்தா U0/k டைம்ஸ் மாறும். இதெல்லாம் வந்து பார்த்த விஷயங்கள் தான். சரியா? அதுக்கப்புறம் பொட்டென்ஷியல் எனர்ஜி வச்சு உங்களுக்கு ஒரு ஃபார்முலா எழுதி போட்டால் அந்த ஃபார்முலா இது தான். ஓகே, ஜஸ்ட் நோட் டவுன் திஸ் ஃபார்முலா. ஓகே, அதுக்கப்புறம் சம்ஸ் போட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் செகண்ட் கேஸ் பார்த்தோம், பேட்ரி ஒரு வேளை டிஸ்கனெக்ட் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கிட்டு டயலெக்ட்ரிக் கொண்டு தான் என்ன ஆகும் அப்படின்ட்டு. ஓகே, அதுக்கும் நீங்கள் டேரெக்டாக ஃபார்முலாஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபார்முலாஸ் தான் மெயின். ஓகே, ஸோ இந்த கேஸ் பாருங்கள், இந்த வாட்டி வந்து பேட்ரி நான் ரிமூவ் பண்ணல, பேட்ரி வச்சுட்டே இருக்கேன். சரி, அப்போ என்னென்ன ஆகும்னு பார்த்தாக்கா, ஃபஸ்ட்டு விஷயம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இது மட்டும் தான். அங்கே சார்ஜ் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு, இங்கே வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். பேட்ரி போட்டால் கண்டிப்பாக வோல்டேஜ் மாறாது கரெக்டாக. V0 C0 இதெல்லாம் சேம் தான். ஆனால் V0 பாருங்கள் இந்த இடத்துல சேம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் CF கண்டிப்பாக மாறும். CF வந்து டயலெக்ட்ரிக் கொண்டு வந்தாலே CFோட வேல்யூ மாறிடும், C0 டைம்ஸ் K வந்துடும்.
அப்போ சார்ஜ் எவ்வளோ ஃப்ளோ ஆகும், வோல்டேஜ் சேமாக இருக்குன்னா சார்ஜ் மாறிடும் கரெக்டாக. அப்போ சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னா இந்த ஃபார்முலாவில் போட்டோம்னா தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் எவ்வளோ வந்திருக்கு, k இன்ட்டு QI டைம்ஸ் வரும். ஓகே, அண்ட் எனர்ஜி எவ்வளோ இருக்கும், ½ இன்ட்டு KC0² டிவைடட் பை இன்ட்டு V0². இதெல்லாம் டீட்டெயிலாக நான் சொல்லிக் கொடுத்தேன். ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் பார்த்தா போதும். ஓகே, ஜஸ்ட் இந்த ஃபார்முலாஸை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் ஒர்க் டன் வேணும்னாக்கா நீங்கள் டேரெக்டாக இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவை டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எனர்ஜி ஆஃப் அ பேட்ரி ஒர்க் டனுக்கு வந்து மேலே இருக்க ஃபார்முலா. ஒர்க் டன் வேணும்னாக்கா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான்டா. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம நிறைய கொஷின் சால்வ் பண்ணோம். அண்ட் லாஸ்ட்டாக வந்து அகெயின் நம்ம கொஷின்ஸ்லாம் நிறைய பார்த்தோம். ப்ராப்ளம் இன்வால்விங் பிளேட், திரும்ப நம்ம கொஞ்சம் நல்ல லெவல் கொஷின்ஸ்லாம் பார்த்தோம். அவ்வளோதான். ஓகே, ஸோ வித் திஸ் உங்கள் ரிவிஷன் முடிச்சுக்கலாம். ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஓகே, ஐ ஹோப் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ கிரேட் டே. குட் பை. அண்ட் ஒருவேளை உங்களுக்கு பேட்ச் சேரணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். என் காண்டாக்ட் நம்பர் வந்து 7010957383. ஸோ நம்பர் கரெக்டாக இருக்கா? 7010957383. ஸோ பேட்ச் சேரணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ கிரேட் டே. குட் பை.